சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா சார்பில் மரபு இலக்கணம் அறிந்து சரளமாக பாடல்கள் எழுத வேண்டும் என்பதற்காக ஒரு நிகழ்ச்சி தொடர்ந்து வாரந்தோறும் வகுப்பு நடத்தி வருகிறோம். இந்த வகுப்பை புலவர் பாவலர் வாகை புரவலன் அவர்கள் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர், என்னுடைய தமிழ் ஆசிரியர் தொடர்ந்து இந்த வகுப்பை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். 2 வாரங்கள் கடந்து இப்போது 3வது வாரத்தை நாம் எட்டியிருக்கிறோம். இந்த நேரத்திலே சென்ற 2 வாரங்களிலே எழுத்து மற்றும் அசை ஆகியவற்றை பார்த்தோம். மிக விரிவான விளக்கமாக அழகாக வகுப்பை நடத்தி கொண்டிருக்கிறார். வெறும் யாப்பு மட்டும் சொல்லாமல் மற்ற இலக்கண குறிப்புகளையும் அதற்கேற்ற எடுத்துக்காட்டு பாடல்களையும் வழங்கி நமக்கு ஒரு என்னை பொறுத்தவரை ஒரு யாப்பிலக்கண வகுப்பு போல் இல்லாமல் யாப்பு குறித்த ஒரு கருத்தரங்க, ஒரு பேருரை போல, தொடர் சொற்பொழிவு போல அதை வழங்கி கொண்டிருக்கிறார். எனவே நாம் கூர்ந்து நமக்குள் வாங்கி கொண்டால் இது நமக்கு இந்த பாடல்கள் புனையும் போது மிகவும் உதவியாக இருக்கும் என்பதன் கருத்து. இந்த வகையிலே இன்றைக்கு 3வது வகுப்பாக இன்றைக்கு தொடங்க இருக்கிறது. ஏற்கனவே நடைபெற்ற 2 வகுப்புகளுடைய சுருக்கத்தை மிக ஒரு 2 நிமிடங்களில் சொல்லிவிட்டு அடுத்த வகுப்புக்கு ஐயா செல்வார் என்று கருதுகிறேன். வணக்கம் ஐயா, வாருங்கள் ஐயா. உங்களுடைய வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிற அத்தனை கவிஞர் பெருமக்களையும், யாப்பிலக்கணம் பயில வந்திருக்கிற இவங்கெல்லாம் ஏற்கனவே ஆசிரியர்கள், நிறைய பேர் ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள். அவர்களெல்லாம் இன்றைக்கு ஒரு மாணவர்களாக இங்கே அமர்ந்திருப்பது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. வாருங்கள் ஐயா, உங்க வகுப்பை தொடங்குங்க. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். சென்ற வாரங்களில் எழுதுவதற்குரிய சில அடிப்படை செய்திகளை பார்த்தோம். 7 படி அதுவா? எனக்கு அது ஒரு குடிக்க வேண்டானா? பேசுங்களையா. குறுக்கே ஏதோ பேசுறது போல இருந்தது. ஒரு 7 படிக்கட்டுகளை பார்த்தோம். எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை, அடுத்து இறுதியாக பாட்டு. இந்த படிநிலைகளை நாம் கடந்தால் நாம் எந்த பாடலை எப்படி எழுத நினைக்கிறோமோ அப்படி நம்மால் எழுத முடியும். அதற்காகத்தான் அது மரபு கவிதையாக இருந்தாலும் சரி, புது கவிதையாக இருந்தாலும் சரி, நாம் சொல்லுகின்ற செய்தியை ஒரு ஓசை நயத்துடன், பொருள் ஆழத்துடன் புலப்படுத்துவதற்கு இந்த கவிதை நமக்கு பயன்படுகிறது. அதனால அடிப்படை செய்திகள் ரொம்ப எளிமையான செய்திகள் தான். அதுவும் நம்ம தாய்மொழி தமிழ் என்னும் பொழுது நம்ம இதுக்காக தனியாக எந்த முயற்சியும் எந்த கடினமும் பட வேண்டிய அவசியமே இல்லை. எழுத்து என்று சொன்னால் நம்ம அத்தனை எழுத்துக்களையும் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. செய்யுளுக்காக, யாப்புக்காக 3 குறியீடுகள் தான். ஒன்று குறில், மற்றொன்று நெடில், மற்றொன்று ஒற்று. இந்த 3 ஓசை தான் அடிப்படை ஓசைகளாக செய்யுளுக்கு பயன்படுத்துகிறோம். அதிலேயும் குறில், நெடில் என்பதுதான் முக்கியமானது. 1 மாத்திரையுடைய குறில் எழுத்துகள், 2 மாத்திரையுடைய நெடில் எழுத்துகள், அரை மாத்திரையுடைய மெய் எழுத்துகள் என்று அந்த ஓசையினுடைய அடிப்படையில் இந்த 3ஆகத்தான் அதை நாம் பிரித்து கொள்வோம். அந்த எழுத்துக்களை
சேர்த்து அதை நாம் பயன்படுத்துகிறோம். அப்படி பயன்படுத்திக்கிடும் பொழுது அது அசையாக மாறுகிறது. எழுத்துக்களை, ஒலிகளை சேர்ப்பது எப்படி என்பதை பார்க்கின்ற பொழுது அது அசை என்று பெயர் பெறுகிறது. என்ன அசை அது? நேர் அசை, நிறை அசை என்ற 2 பார்த்தோம். நேர் சொல்லும்போது நேர் தனியாக இருக்கிறது, நிறை என்று சொன்னால் இணைந்து இருக்கிறது என்பது பொருள் அதுக்கு. நேர் அசை, நிறை அசை. நேர் அசை என்பது தனி குறில், அதனோடு ஒற்று. எப்பொழுதுமே நம்ம இந்த ஓசையை சேர்க்கும்போது ஒற்றை கணக்கில் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. குறிலா நெடிலா என்றுதான் பார்க்கிறோம். எது தனியாக இருக்கும், எது சேர்ந்து இருக்கும் என்பதுதான் நாம் கவனிக்க வேண்டியது எளிய செய்தி. குறில், நெடில். குறில் தனியாக இருக்கும், நெடில் தனியாக இருக்கும். அப்படி வந்தால் அது நேரசை. அவற்றோடு ஒற்று சேர்ந்து வந்தாலும் நேரசைதான் என்று பார்த்தோம். நிறை என்பது சேர்ந்து வருவது. நிறை என்பது 2 எழுத்துக்கள், அதற்கு மேல் சேர்க்கக்கூடாது. குறில், குறில் எனையும் ஒற்றுக்கு மதிப்பில்லை. அது ஒற்று வந்தாலும் வராவிட்டாலும் குறில், குறில் நிறையசை. குறிலும் நெடிலும் சேர்ந்து வருகின்ற பொழுது நிறையசை என்று படும். 2 செய்தி தான் இல்லை. குறிலும் குறிலும், குறிலும் நெடிலும். மற்றபடி எத்தனை எழுத்துக்கள் வந்தாலும் அவற்றை நாம் பிரித்து விட வேண்டும். ஒன்று குறிலா என்று பார்க்கணும், இல்லை நெடிலா என்று பார்க்க வேண்டும். குறிலா இருந்ததுன்னா குறில் பக்கத்தில் உள்ள குறிலோடு சேர்த்து கொள்ள வேண்டும். குறிலாக இருந்தால் பக்கத்தில் நெடில் வந்தாலும் சேர்த்து கொள்ள வேண்டும். அவ்வளவுதான். இந்த 4 முறை தான் நாம் அசை கணக்கிட வேண்டும். அப்ப நேரசை, நிறை அசை என்ற 2 அசைகளை பற்றி பார்த்தோம். மூன்றாவதாக சீர். அதுதான் இன்று நாம் பார்க்க வேண்டிய செய்தி. எழுத்து, அசை, சீர். இந்த சீர் படித்தோம் என்று சொன்னால் நாம கவிதை எழுத ஆரம்பித்து விடலாம். மரபு கவிதை எழுதுவதற்கு அடிப்படையானது ஒன்று சீர்தான். இந்த அசைகள் சேர்ந்து சீராக மாறுகிறது. எழுதப்படுதலின் எழுத்து, எழுத்து அசையோடலின் அசை, அசை இயைந்து சீர்கொள நித்தலின் சீரே என்று இலக்கணம் சொல்லுகிறது. அசை இயைந்து சீர்கொள நிற்றலின் சீரே. அசை என்பது பார்த்தோம், அந்த அசையை நாம் எப்படி இணைக்க வேண்டும், எப்படி சேர்த்தால் அது ஓசை நயத்தை தரும் என்று பார்க்கின்ற பொழுது அது நேரசை, நிறையசை என்ற 2 அசையும் எப்படி எல்லாம் இணைக்கலாம். நேர் நேர் இணைக்கலாம், நிறை நேர் இணைக்கலாம், நிறை நிறை இணைக்கலாம், நேர் நிறை இணைக்கலாம். இப்படி இணைக்கலாம் அல்லவா? அப்புறம் ஒரே ஒரு அசை, அந்த அசையோடு இன்னொரு அசை சேர்கின்ற பொழுது சீராக மாறுகிறது. அந்த சீர் ஒரே ஒரு அசை இருந்தால் ஓரசை சீர் என்று பெயர். 2 அசை சேர்த்தோம் என்று சொன்னால் அதுக்கு ஈரசை சீர் என்று பெயர். 3 அசைகள் வந்தால் மூவசை சீர் என்று பெயர். 4 அசைகள் வந்தால் 4 அசை சீர் என்று பெயர். அப்ப சீர் எத்தனை வகைப்படும் என்று சொன்னால் ஓரசை சீர், ஈரசை சீர், மூவசை சீர், 4 அசை சீர். இதற்கு மேல பெரிய நீளமான சொற்கள் தமிழ்ல இருக்காது. இந்த 4 அசை சீரே நம்ம பயன்படுத்த மாட்டோம். இந்த 4 அசை சீர் என்பது பெரும்பாலான சொற்களில் இருப்பது இல்லை. 4 அசைகள் சேர்ந்து வருவது இல்லை. அப்படியும் வந்தாலும் 2 அசையாயிடும், அல்லது 3 அசையும் ஒன்றுமாக இருக்கும் அது. எனவே அதை நம்ம பாடல்ல பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இந்த முதல் அசை இருக்கு பாருங்க, முதல்ல பார்த்தோம் இல்லையா, ஓரசை சீர், அதுவும் பாட்டில் வராது. ஓரசை சீரும் வராது, 4 அசை சீரும் வராது. ஓரசீர் மட்டும் ஒரே ஒரு பாட்டில் ஒரே ஒரு இடத்துல மட்டும் வரும். அது எதுன்னு கேட்டிங்கன்னா வெண்பா. அது நம்ம வெண்பா படிக்கும் பொழுது அல்லது தலை பார்க்கின்ற பொழுது பார்க்கலாம். இப்போ பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அது ஒரே ஒரு அசை வந்து அந்த ஓசை கொடுப்பது. நீங்கள் திருக்குறள் இருக்கு இல்லையா, 1330 குறளும் அதனுடைய கடைசி வந்து ஓர் அசையாகத்தான் இருக்கும். ஒன்று நேரசையாக இருக்கும், இல்லை என்றால் நிறையசையாக இருக்கும். இந்த வெண்பாவை தவிர வேறு பாடல்களில் இது வருவது இல்லை. அப்படி சில பாடல்களில் வந்தாலும் விட்டிசையாக அல்லது ஒரு சிறு தனிச்சொல்லாக அது வரும். அது கட்டாயப்படுத்தக்கூடிய ஒரு இலக்கண அமைப்பே இல்லை. எனவேதான் நாம் வெண்பாவுக்கு மட்டும்தான் இந்த ஓரசை சீர் பயன்படுத்துவோம். எனவே அதை இப்போ பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை.
4 அசையுடைய சொற்கள் தமிழ் பெரும்பாலும் இல்லை. அப்படி இருந்தாலும் அது நம்ம பாடல்ல பயன்படுத்த வேண்டிய அவசியம் இருக்காது. எனவே நாம் பார்க்க வேண்டியது எதுன்னு கேட்டீங்கன்னா, 2 அசைகள் சேர்ப்பது எப்படி? 3 அசைகளை சேர்ப்பது எப்படி? அதை எப்படி பயன்படுத்துவது என்பதுதான் இந்த வகுப்பிலே நாம் பார்க்க போகிறோம். நான் சொன்னேன் இல்லையா? ஈரசெச்சீர் என்பது நேர், நேர் சேரலாம். நிறை, நேர் சேரலாம். நிறை, நிறை சேரலாம். நேர், நிறை சேரலாம். ஒன்றோடு ஒன்று உரையாடுகின்ற பொழுது 4 முறை தான். அதுபோல 3 சேர்க்கின்ற பொழுது நேர், நேர், நேர். நிறை, நேர், நேர். நிறை, நிறை, நேர். நேர், நிறை, நேர். இப்படி பாருங்க 3 வருது பாருங்க. ஒரு அசைகளை சேர்க்கின்ற பொழுது பார்த்தா, இந்த 3, 3 வருகின்ற பொழுது 4 வருகிறது. இன்னும் ஒரு முறையில நேர், நேர், நிறை. கடைசியில நிறை வந்துன்னு வச்சுக்கங்களேன். நேர், நேர், நிறை. நிறை, நேர், நிறை. நிறை, நிறை, நிறை. நேர், நிறை, நிறை. என்ன புரியாது போல இருக்கா? திருப்பி திருப்பி நேரும் நிறையும் மாத்தி மாத்தி சொல்லிட்டே இருக்குமே தவிர, இதை நம்ம கொஞ்சம் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். இதுக்கு ஒரு பெயர் வச்சிருக்கிறாங்க. நீங்க வந்து சென்ற வகுப்பில் நம்ம நடத்திய அசையை பார்த்த பொழுது நிறைய பிரிச்சிருக்கீங்க. சில பேர் 1, 1, 1 1/2, 2 இப்படிலாம் போட்டிருக்கீங்க. அப்படியும் போடலாம். அந்த அசையை நம்ம கணக்கிடுகின்ற பொழுது, நம்ம வந்து நேர், நேர் என்று கணக்கிடுகிறோம் இல்லையா? அது சில பேர் வந்து எளிமைக்காக 1, 2,1/2 என்ற அந்த எழுத்தினுடைய மாத்திரை அளவை பொறுத்து அது சொல்லியிருப்பாங்க. பார்த்திருப்பாங்க. அ எது உங்களுக்கு எளிமையா இருக்கோ அதை பயன்படுத்துங்க. ஆனா நம்ம மரபுப்படி நம்ம பார்த்தோம்னு சொன்னால், இதுக்கு ஒரு வாய்ப்பாடு வச்சிருக்கிறாங்க. தெரியுதுங்களா? ஒரு தோட்டத்தில 4 மரம் இருந்தது. தோட்டத்தில 4 மரங்கள். என்ன ஆகுதுன்னா, ஒரு 2 மாமரம், பக்கத்தில இன்னொரு 2 விளாமரம். மாமரம் தெரியும் நமக்கு. விளாமரம் என்பது விளாம்பழம் தெரியும் இல்லையா? விளாம்பழம். இன்னொரு பக்கத்தில இன்னொரு விளாமரம் இருந்தது. அதை கூவிளம் என்று சொல்லுவாங்க. கூவிளம்னா வில்வ மரம் இருக்கு இல்லைங்களா? கோயில்லாம் இருக்குமே. அதுக்கு பேரு கூவிளம் என்று பெயர். இந்த மரங்கள்ல மாமரம், விளாமரம் என்ற 2, 4 மரங்கள். அந்த மாமரம் 2 வகையா இருக்கலாம். ஒன்று இனிப்பான மாமரம், இன்னொரு புளிப்பு சுவை உடைய மரம். அந்த இனிப்பானது தேமா. தேம்னா இனிமையானதுன்னு அர்த்தம். தேமா. இனிமையான மா. புளிமா, புளிப்பு சுவை உடைய மா. மாவுல 2 இருக்கு. தேமா, புளிமா. பக்கத்துல மரம் பார்த்தோம் இல்லைங்களா? மரத்துல 2 இருக்கு. ஒன்று கருவிளம், இன்னொன்னு கூவிளம். இவையெல்லாம் நம்ம பழைய இலக்கியங்களிலே வருகிறது. மரங்களை பற்றி ரொம்ப சிறப்பா சொல்லுவாங்க. கருவிளம் அந்த பட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கருமையா இருக்கும் அது. அது கருவிள மரம்னு பேரு. இந்த வில்வ மரத்துக்கு கூவிளம் என்று பெயர். இந்த 4ஐயும் அடிப்படையாக வைத்து இந்த வாய்ப்பாட்ட எழுதி வச்சிருக்கிறாங்க. தேமா, இனிப்பான மரம் தரக்கூடிய சுவை உடையது தேமா, புளிப்பு உடையது புளிமா, கருப்பாக இருக்கக்கூடிய விளம் கருவிளம், கூவிளம். இந்த மரத்துல பூ பூக்கும், காய் காய்க்கும், பழம் பழுக்கும், நிழல் கொடுக்கும். இந்த 4 விதமான அமைப்பை அந்த மரத்துல பார்க்கலாம் நம்ம. அந்த மாமரம் வந்து காய் காய்ச்சதுன்னா, தேமாமரம் தேமாங்காய், புளிமாமரம் புளிமாங்காய். அதுபோல கருவிளம் கருவிளங்காய், கூவிளம் கூவிளங்காய். அப்ப மாமரத்துல 2, விழா மரத்துல 2, மொத்தம் 4 காய்கள் இருக்கு. அதுபோல அந்த காய் பழுத்து பழமாகும். அது தேமா கனி, புளிமா கனி, கருவிளம் கனி, பூவிளம் கனி. அதனால இந்த மரத்தை வைத்து இந்த பெயரை இட்டிருக்கிறார்கள். அது நினைவில் கொள்வதற்கு எளிமையாக இருக்கும். இந்த 4 மரங்கள் தேமா மரம், புளிமா மரம், கருவிள மரம், கூவிள மரம். வெறும் மரமாக கணக்கிட்டால் அது ஈரசச்சீர். தேமா, புளிமா, மாவுல 2, விளத்துல 2, கருவிளம், கூவிளம். இந்த வெறும் மரமாக நாம் பார்த்தோம்னு சொன்னா இந்த 4 இருக்கிறது. இந்த நாம் முதல்ல பார்த்தோம் இல்லைங்களா? 2 அசைச்சீர் 4. நேர் நேர்,
நிறை நேர், நிறை நிறை, நிறை பார்த்தோம் இல்லையா? இதுக்கு அப்படியே பேர் வச்சோம்னு சொன்னா தேமா, புளிமா, 2 மா. விளத்துல கருவிளம், பூவிளம். இந்த 4 தான் 2 அசைச்சீர்கள் என்று சொல்லுவாங்க. இது காய் வருது இல்லையா? காய் வந்து இந்த 4 மரத்துக்கும் காய் கொடுங்களேன். தேமா காய், புளிமா காய், கருவிளம் காய், பூவிளம் காய். 4 காய். அப்படி கனி கொடுங்க. தேமா கனி, புளிமா கனி, கருவிளம் கனி, பூவிளம் கனி. எத்தனை ஆச்சு இப்ப? ஓரசீர் விட்டுட்டோம், வேண்டாம். 4 அசைச்சீர்களும் வேண்டாம். இப்ப 2 அசைச்சீர்களை பொறுத்த வரையில என்ன பார்த்தோம்? தேமா, புளிமா, கருவிளம், பூவிளம். தேமாச்சி, அது மாச்சீர்னு சொல்லுவாங்க. 2யும் மாச்சீர் என்று சொல்லுவாங்க. அந்த விளாமரத்தினுடைய சீர் விளச்சீர்னு சொல்லுவாங்க. தேமா, புளிமா 2ம் மாச்சீர் என்று சொல்லப்படும். கருவிளம், கூவிளம் என்றும் விளச்சீர் என்று சொல்லப்படும். எனவே ஈரசைச்சீர்கள் மொத்தம் 4. இந்த ஈரசைச்சீர்கள் தான் பெரும்பாலான பாடல்களை நாம் பயன்படுத்தி கொண்டிருப்போம். ஈரசைச்சீர்கள் தான். சங்ககால பாடல்கள் அத்தனையும் இந்த ஈரசைச்சீர்கள் தான் ஆனது. புறநானூறு, அகநானூறு, அப்புறம் நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, எல்லா பாடலையும் பாருங்க, இந்த ஈரசைச்சீர்கள் தான் ஆக்கப்பட்டிருக்கும். எனவே ஈரசைச்சீர் என்பது மிக மிக எளிமையான பாடல்கள் எழுதுவதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு சீர். நம்ம இறுதியாக எழுதி பார்க்கலாம். 2 அசைகளாலான சீர்களையே நாம் பெரும்பாலும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். எனவே அது ஈரசைச்சீர் என்று சொல்லப்படும். அப்ப ஈரசைச்சீர் எத்தனைன்னு கேட்டீங்கன்னா 2 மாச்சீர், 2 விளச்சீர். தேமா, புளிமா, கருவிளம், கூவிளம். இப்ப இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொன்னா, அதையே நீங்க பிரிச்சு பாருங்க. நம்ம 2 வகுப்புல பார்த்தோம். நீங்க ரொம்ப அருமையா எழுதியிருந்தீங்க, நான் பார்த்தேன் இதுல. எப்படி பிரிக்கிறதுன்னு சொல்லிட்டு அசை பிரித்து காட்டியிருந்தீங்க. அப்படி பார்க்கும்பொழுது இந்த தேமா பிரிச்சு பாருங்க. தேமா, நேர் நேர், தே நேர், மா நேர். புளிமா, புளி, புளி, நிறை, நிறை நேர். அப்ப மாச்சீர் எப்படி வருது? நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா என்று வருது. கருவிளம் பாருங்க. கரு விளம், கரு விளம், கரு நிறை, விளம் நிறை, நிறை நிறை கரு விளம். கூ விளம், கூ விளம், நேர் நிறை கூ விளம். அப்ப ஈரசைச்சீர்கள் பார்த்தோமா? அப்ப நம்ம வந்து இதுக்காக மனப்பாடம் செய்து கொண்டோ இல்லை நினைவு வைத்துக் கொள்ள கடினப்பட வேண்டிய அவசியமே இல்லை. மாவுல 2, விளத்துல 2. மா 2 தேமா, புளிமா. விளத்துல 2 கருவிளம், கூவிளம். இது அப்படியே மனசுல வச்சுக்கிட்டு அதை அப்படியே பிரிச்சு பாருங்களேன். இந்த இது வாய்ப்பாடு வந்துடும் உங்களுக்கு. நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா, நிறை நிறை கருவிளம், நேர் நிறை கூவிளம். இந்த 4 அசை வரக்கூடிய 2 2ஆக நாம் பார்த்த இந்த ஈரசைச்சீர்கள் தான் நாம் எழுதுகின்ற அத்தனை பாடல்களிலும் பெரும்பான்மையாக பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதனால இதுக்கு என்ன பேருன்னு கேட்டீங்கன்னா ஆசிரிய உரிச்சின்னு பேர். ஆசிரிய பாவுக்கு இதனை பயன்படுத்துவோம். ஆசிரிய பா எழுதுகின்ற பொழுது இந்த சீர்கள் தான் வரும். மற்ற சீர்கள் வந்தாலும் தப்பு இல்லை. ஆசிரியப்பா மட்டும் ரொம்ப எளிமையாக நம்ம பயன்படுத்துவதற்கு காரணம், இதோட ஓரளவு இந்த மூவதி சீர்களும் வரலாம். அதுவும் ரொம்ப நிறைய வரக்கூடாது, ஓரளவு. அதுவும் தேமாங்காய் ஏற்றுக்கொள்ளப்படும். கருவிளங்கனிலாம் வரக்கூடாது அதில். அதனால ஆசிரியப்பா எழுதுகின்ற பொழுது கட்டாயமாக இது இருக்க வேண்டும். தேமா, புளிமா, கருவிளம், கூவிளம் என்ற இந்த 4 சீர்கள் தான் பயன்படுத்தப்பட வேண்டும். இதுக்கு பேர் என்ன? ஈரசைச்சீர்கள்னு சொல்லுவார்கள். ஆசிரிய உரிச்சீர், இதுக்கு பெயர் ஆசிரிய உரிச்சீர். ஆசிரியப்பா எழுதுவதற்கு பயன்படுத்தப்படுகின்ற சீர் ஆசிரிய உரிச்சீர் என்று சொல்லப்படும். இதுல வந்து ரொம்ப நுணுகி பார்க்க வேண்டிய ஓசையெல்லாம் ஒன்றும் இருக்காது, எளிமையா இருக்கும். நாராய் நாராய் செங்கால் நாராய், பழம்பொடு பனையின் கிழங்கு பிளந்தன்ன பவள கூறுவாய் செங்கால் நாராய். அப்படியே கூப்பிட்டு பேசுறது போல இருக்கும்.
பாரதிதாசன் சொல்வார். எளிமையாக எழுதுகின்ற பொழுது இதை தான் பயன்படுத்துவாங்க. பிட்டுக்காரி கதவை தட்டினாள். பிட்டுக்காரி கதவை தட்டினாள். திட்டென கதவை திறந்தான் பெரியவன். திட்டென கதவை திறந்தான் பெரியவன். பெட்டி மீது இட்டு உட்கார்ந்தான். பெட்டி மீது இட்டு உட்கார்ந்தான். வடையின் சுவையோ விடேன் விடேன் என்றது. நாவில் இடுகையில் நடுவயிறு வலித்தது. வடையின் சுவையோ விடேன் விடேன் என்றது. வெளிக்கு போக வேண்டும் என்று உணர்ந்தான். வெளிக்கு போக வேண்டும் என்று உணர்ந்தான் என்று அப்படியே சம்பவத்தை ரொம்ப எளிமையா சொல்லிக்கிட்டே போறாரு பாருங்க. அதனால இந்த ஒரு காவியமே அப்படி எழுதியிருக்கிறாரு. ஆசிரியப்பாக்கள் கதைகளை சொல்லுவதற்கும் நம்ம செய்திகளை வெளிப்படுத்துவதற்கும் மிக எளிமையாக பயன்படுத்துவதற்கும் இந்த பாட்டு பயன்படுகிறது. சிலப்பதிகாரத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக எழுதியிருப்பார். மாசரு பொன்னே வலம்புரி முத்தே. பாருங்க, ஒரு அடியில 4 சீர் தான் வரணும். பாட்டு என்று சொன்னாலே முக்கியமாக கருத வேண்டியது அடி. ஒரு அடியில எத்தனை சீர் போடுறது அது தெரியாதனால தான் நம்ம மாற்றி மாற்றி எழுதிட்டு இருக்கிறோம். அந்த வரையறை தெரிஞ்சுட்டுன்னு வச்சுங்க, அது எப்படி எழுத வேண்டும் என்ற முறை தெரிந்துவிடும். இப்போ நான் சொன்ன பாட்டு பாருங்க. பிட்டுக்காரி கதவை தட்டினார். திட்டென கதவை திறந்தான் பெரியவன். பெட்டி மீது இட்டு உட்கார்ந்தான். சின்ன சின்ன சொற்களாக வரிசையாக பார்த்தீங்கன்னா 4 தான் வருது. ஒரு அடியில 4 சீர்கள் தான் போட வேண்டும். அதில் அப்புறம் மாசரு பொன்னே வலம்புரி முத்தே 4, காசரு விரையே கரும்பே தேனே 4, அரும்பெறல் பாவாய் ஆறுயிர் மருந்தே 4, பெருங்குடி வாணிகன் பெருமட மகளே 4. இப்படி ஒரு அடியிலையும் 4 சீர்களாகத்தான் வரும். அந்த 4 சீர்கள் எப்படி இருக்கும்? ஈரசை சீர்களாக இருப்பதை பார்க்கலாம். எனவே இந்த ஈரசை சீர்கள் ஆசிரியப்பா எழுத விரும்புபவர்கள் இந்த சீர்களை பயன்படுத்த வேண்டும். சரி, இப்போ ஓரசை சீர் இப்போ வேண்டாம்னு சொல்லியாச்சு. 4வது பார்த்த 4 சீரும் வேண்டாம். இப்போ ஈரசை சீரும் மூவசை சீரும் தெரிந்து கொண்டாலே நம்ம எந்த பாட்டு வேண்டுமானாலும் எழுதலாம் என்று பார்த்தோம். அதனால ஈரசை சீர் மாச்சீர் விளச்சீர். மாச்சீர் 2 தேமா புளிமா, விளச்சீர் 2 கருவிளம் கூவிளம். இப்போ இது அப்படியே காயா மாத்துங்க. 3வது ஒரு அசை வரும். நேர் நேர் தேமா பார்த்தோம் இல்லையா? அது பக்கத்துல ஒரு இன்னொரு நேர் போட்டோம்னா என்ன ஆகும்? நேர் 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 3 வருது இல்லையா? அது எல்லாமே காய் தான் வரும். தேமா பார்த்தோம், தேமாங்காய். புளிமா புளிமாங்காய். கருவிளம் கருவிளங்காய். கூவிளம் கூவிளங்காய். 4 அச்சு இல்லைங்களா? அப்புறம் பழம் கனி எழுது பாருங்க. தே மா கனி. தே மாங்கனி. புளி மாங்கனி. கருவிளம் கனி. கூவிளம் கனி. அப்ப மாவுல ஒரு 4, இதுல ஒரு 4, மொத்தம் எத்தனை ஆச்சு? 8 மூவசைச்சீர் வந்து விட்டது. சரிங்களா? 3 அசைச்சீர்கள் மொத்தம் 8 வருகிறது. தேமாங்காய், புளிமாங்காய், கருவிளங்காய், பூவிளங்காய். காய் என்று சொன்னாலே நீங்க என்ன போடணும்? 3 அசைச்சீர் என்று நினைவுக்கு வர வேண்டும். தேமாங்காய், புளிமாங்காய், கருவிளங்காய், பூவிளங்காய். அப்படி கொஞ்சம் அசை பாருங்களா அதுக்கு. தேமாங்காய் நான் முன்னாடி சொன்னேன். நீங்க பார்த்து சொல்லும் பொழுதே நம்ம அந்த அசை மனதில் வச்சுக்கிட்டே நம்ம படிக்கணும். அதை தேமாங்காய் அப்படி பிரிக்கக்கூடாது. தேமாங்காய். நேர் நேர் நேர். புளி மாங்காய். புளி நிறை. மா நேர். காய் நேர். புளி மாங்காய். நிறை நேர் நேர். நேர் 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 தேமாங்காய். நிறை நேர் நேர் புளி மாங்காய். நிறை நிறை நேர் கருவிளங்காய். கருவிளங்காய் பிரிச்சு பாருங்க. கரு விளம் காய். நிறை நிறை நேர் வரும். கூவிளங்காய் பிரிச்சு பாருங்க. கூ விளங்காய். கூ நேர், விளம் நிறை, காய் நேர். அப்ப காயில மாவுல ஒரு 4 பார்த்தோம், விளத்துல ஒரு 4 பார்த்தோம். தேமாங்காய், புளிமாங்காய், கருவிளங்காய், கூவிளங்காய். இல்லைங்களா? மொத்தம் 4 பார்த்தோம். அப்ப நேர் நேர் நேர்
தேமாங்காய். நிறை நேர் நேர் புளிமாங்காய். நிறை 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 கருவிளங்காய். நேர் நிறை நேர் பூவிளங்காய் என்று வரும். அப்ப இந்த காய் என்ற சீர் காய்ச்சீர் என்று சொல்லுவாங்க. இந்த மூன்றரை சீரும் வெண்பா எழுதுவதற்கு பயன்படுத்த வேண்டிய சீரலாகும். காய்ச்சீர் என்பது வெண்பாவுக்கு உரிய சீர். அதனால இதுக்கு என்ன பேரு? வெண்பா உரிச்சீர். ஆசிரியப்பா எழுத வேண்டுமானால் ஈரசைச்சீர் பயன்படுத்துவோம். அதுக்கு ஆசிரிய உரிச்சீர்னு பேரு. மாச்சீரும் விளச்சீரும் ஆசிரிய உரிச்சீர் என்று சொல்லப்படும். காய்ச்சீர் மட்டும் வெண்பாவுக்கு உரிய சீர். இது வெண்பா உரிச்சீர் என்று சொல்லுவாங்க. நேர் 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 பார்த்தோம் இல்லையா? அது போல நிறைன்னு முடியுது மாதிரி பாருங்க. கனிச்சீர் அது. நேர் நேர் நிறை. தேமா பார்த்தோம் இல்லையா? அது பக்கத்துல கனி போட்டோம்னா தேமா கனி. தேமா கனி. நேர் நேர் நிறை. தே மாங்கனி. புளி மாங்கனி. நிறை நேர் நிறை வரும். தேமாங்கனி, புளிமாங்கனி, கருவிளங்கனி, கூவிளங்கனி. தேமாங்கனி நேர் நேர் நிறை வருது. புளிமாங்கனி நிறை நேர் நிறை. கருவிளங்கனி கருவிளங்கனி நிறை நிறை நிறை. கருவிளங்கனி. கூவிளங்கனி கூவிளங்கனி. நேர் நிறை நேர். நிறை நேர் நிறை நிறை. திரும்ப நல்லா இன்னொரு சொல்றேன், கவனிங்க. கனி என்பது கடைசியில நிறை வர வேண்டும், மூன்றாவது அசையாக. தேமாங்கனி புளிமாங்கனி. மாவுல 2 பார்த்தோம். தேமா புளிமாவுல தேமாங்கனி புளிமாங்கனி. அதுபோல விளத்துல தேமாங்கனி புளிமாங்கனி கருவிளங்கனி பூவிளங்கனி. கருவிளங்கனி கூவிளங்கனி என்று கனியில 4 பார்த்தோம். அப்ப காய்ச்சீர் 4, கனிச்சீர் 4 இருக்கிறது. ஆனா இது வெண்பாவில் நிறைய வராது. அதனால இது வஞ்சி உரிச்சீர்னு சொல்லுவாங்க. வஞ்சிப்பான்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா? 4 வகை பாடல்ல. வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா. இதான் 4 அடிப்படை பாடல்களே 4 தான். வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா. இந்த வஞ்சிப்பாவுக்கு உரிய சீர் இது. இதுங்க கனி என்று முடியக்கூடிய சீர்கள். அப்ப ஈரச்சீராயம் மாச்சீரும் விளைச்சீரும் ஆசிரிய உரிச்சீர். காய்ச்சீர் வெண்பாவுக்கு உரிய சீர். கனிச்சீர் வஞ்சிப்பாவுக்கு உரிய சீர். அப்ப இது பாட்டுக்கு தெரிஞ்சிட்டுதுங்களா? இப்ப நம்ம எந்த பாட்டு எழுதினாலும் இந்த சீர் அமைந்திருக்கிறதா என்று பார்க்கலாம். இந்த ஓசையில நாம் எழுதுவோம் என்று சொன்னால் அந்த பாடல் வந்துவிடும். அதுக்குதான் இது இந்த வாய்ப்பாடுகளாக கொடுத்திருக்கிறாங்க. அதனால நம்ம இந்த பாடல் எழுதுகின்ற பொழுது இது மாச்சீரா மாச்சீரா விளச்சீரா காய்ச்சீரா கனிச்சீரா என்று அடையாளம் காண வேண்டியது மிக மிக அவசியம். இதை புரிந்து கொண்டு விட்டோம்னு சொன்னா நம்ம எல்லா பாடல்களையும் நாம் எப்படி வேண்டுமானாலும் எழுதுவதற்கு நாம் முயற்சிக்கலாம். அதனால இந்த சீரை பற்றி நாம் பார்க்கின்ற பொழுது இந்த 3 வகையாக சீரை நாம் இப்பொழுது நாம் படிக்கிறோம். மாச்சீர், ஈரசைச்சீர், மூவசைச்சீர்ல காய்ச்சீர், கனிச்சீர். ஈரசைச்சீர்ல மாச்சீர், விளச்சீர். இது இப்போ தெரிஞ்சுட்டா போதுமானது. இதை நீங்க நன்றாக மனதிலே பதிந்து கொண்டு நாம கவிதை எழுதுகின்ற பொழுது இவற்றை நம்ம தெளிவாக அறியலாம். அதனால இந்த 4 அசை வரக்கூடிய சீர் சொன்னேன் இல்லையா? அது பாடல்ல பெரும்பாலும் வராது. நீங்க அதுக்காக முயற்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் தெரிந்து கொள்வது நல்லது. அது பூவும் சொன்னோம் இல்லையா? பூவும் நிழலும் இருக்கு பாருங்க, அதை வைத்து வரும். தேமா தன்பு. தே மா தன் பூ. புளிமா பார்த்தோம்னா புளி மா தன்பு அப்படி வரும். தேமான் தன்பு, புளிமான் தன்பு, கருவிளம் தன்பு, கூவிளம் தன்பு. இந்த தன்பு வந்ததுன்னு வச்சுங்களேன், அது என்ன இருக்கும்? அது 4 அசைச்சீர்னு தெரிந்து கொள்ள வேண்டும். பூவில் முடியக்கூடியதெல்லாம் 4 அசைச்சீர்கள். அதுபோல நிழல்ல முடியக்கூடியது தேமான் தன்னிழல். தேமா
நறுநிழல் என்றெல்லாம் இந்த நிழல் என்ற நிழல் என்று முடியக்கூடியது. அதை நீங்க வந்து படிக்க வேண்டிய அவசியமே இல்ல. நம்ம அதை பயன்படுத்த வேண்டிய அவசியமும் கிடையாது. அதனால தமிழ்ல இருக்கு என்பதை மட்டும் நம்ம அதை தெரிந்து கொள்வோம். அது வந்து தன்பு, நறும்பு என்றும், தன்னிழல், நறுநிழல் என்றும் நினைவு வைத்துக் கொண்டால், அந்த தேமா, புளிமாவோடு சேர்த்து தேமா, புளிமாவோடு நாம் சேர்த்துக் கொள்ளலாம். தேமான் தன்பு, புளிமா தன்பு. தேமான் தன்னிழல், புளிமான் தன்னிழல் என்று அந்த தன் பூவையும், தன் நிழலையும் இந்த சேர்த்துக் கொண்டால், அது 4 அசையாக நமக்கு வந்துவிடும். அது நம்ம பயன்படுத்த வேண்டியதில்லைன்னு சொல்லிவிட்டேன். அதனால இப்ப ஈரசெச்சீர்களையும், மூவசைச்சீர்களையும் நம்ம பாடல்கள்ல எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை பார்த்தோம் என்று சொன்னால், அந்த பாட்டை நாம் எழுதி விடலாம். "ஆசிரியப்பா" என்ற ஒரு பாடல் நாம் எழுதுவோம் என்று சொன்னால், எதை பயன்படுத்த வேண்டும்? மாச்சீரையும், விளச்சீரையும் பயன்படுத்த வேண்டும். அந்த மாச்சீர் என்பது என்ன சொன்னேன்? 2 இருக்கு. தேமா, புளிமா. இது நீங்க தனியா படிக்கணும்னு அவசியம் இல்ல. அந்த தேமாவே பிரிச்சு பார்த்தா தெரிஞ்சிரும். தேமா நேர் நேர், புளிமா நிறை நேர் என்று நம்ம அத பார்த்துக்கலாம். இனிமே நம்ம பாட்டு எழுதுகின்ற பொழுது, நாம அமைக்கின்ற சின்ன சின்ன சொற்களாக போட்டீங்கன்னு வச்சுக்கங்க, இது வந்துவிடும். இது பெரும்பாலும் இந்த நேர் நேர் என்பது ரொம்ப நல்லா இருக்கும். அந்த பாட்டு எழுதுவதற்கு மிக எளிமையாக நன்றாக இருக்கும். இப்ப சொன்னேன் பாருங்க. நம்ம ஒரு பாட்டை எடுத்துக்கொண்டு, அதை சீர்பிரித்து நாம் பார்ப்போம் என்று சொன்னால், 4 சீர்கள் தான் ஒரு பாடல்ல, ஒரு அடியில இருக்கும். ஒரு பாட்டினுடைய ஒரு அடியை எடுத்துக்கொண்டு பார்த்தோம் என்று சொன்னால், அதுல 4 சீர்கள் அமைத்திருக்க வேண்டும். அந்த 4 சீர்கள்ல அழகுபடுத்துவதற்கு இந்த எதுகை மோனை. நம்ம எதுகை மோனைகளை வந்து எங்க போடணும்னு தெரியாம நம்ம கண்டபடி போட்டு விடுறோம். பாடல்ன்னு சொன்னால் அதுக்கு ஒரு அமைப்பு இருக்கிறது. அந்த பாடல்ல மரபு பாடல் எழுதுகின்ற பொழுது, மோனை இங்கு வர வேண்டும். எதுகை இங்கு வர வேண்டும் சொல்லுவாங்க. மோனைன்னா என்ன? முதல் எழுத்து. எதுகை என்றால் 2வது எழுத்து. நாம அமைக்கின்ற அந்த பாடல்ல மோனை இங்கு வர வேண்டும். ஒவ்வொரு அடியிலயும் உங்களுக்கு இன்னொன்று நினைவு கூற வேண்டும். அ அடி என்றால் என்ன? வரி என்றால் என்ன? 2ம் ஒண்ணா? கேட்டா 2ம் ஒன்று அல்ல. அடி என்பது நம்ம கட்டளைப்படி, மரபுப்படி ஒரு அடின்னு சொன்னா, அதுல இத்தனை சீர் தான் வர வேண்டும் என்று ஒரு கட்டாயம் இருக்கும். இப்ப வெண்பான்னு வச்சுக்கங்க. வெண்பாவுக்கு ஒரு அடி 4 சீர் தான் இருக்க வேண்டும் என்று கணக்கு இருக்கு. ஆனா, அதிலே கடைசி அடிய பாருங்க 3 சீர் தான் இருக்கும். அகர, முதல, எழுத்தெல்லாம் ஆதி, பகவன் முதற்றே உலகு. கீழ எத்தனை வந்துடுது? 3 தான் இருக்கு. அகர, முதல, எழுத்தெல்லாம் ஆதி. முதல்ல 4 சீர் இருக்கிறது. அடுத்த வரியில 3 சீர் இருக்கிறது. அப்ப அது முதல் அடி வந்து 4 சீர் உடைய அடி. கீழ உள்ளது 3 சீர் உடைய அடி. அப்ப நம்ம ஒரு அடியில எத்தனை சீர் வைக்க வேண்டும் என்று பார்த்தோம்னா, அது குறைந்தபட்சம் 2 சீரிலிருந்து 32 சீரு 35 சீர்லாம் கூட எழுதியிருக்கிறாங்க பாட்டு. ஒரு அடியில 32 சீருன்னா எவ்வளோ நீளமா இருக்கும் பாருங்க. அந்த தாளே பத்தாது நமக்கு. எனவே என்ன பண்றோம், அந்த 32 சீர்களையும் மடக்கி மடக்கி போட்டிருப்பாங்க. பாடல்ல பார்த்தீங்கன்னா, "ஒருமையுடன் எனது திரு மலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும்." அதுவரைக்கும் ஒரு அடி. அவ்வளோ நீளமான அடி போடுறதுனால இடம் இல்லாதனால, அ என்ன சொல்றாங்க, மடக்கி மடக்கி போட்டிருப்பாங்க. எனவே நம்ப அரிசீர் விருத்தம், எண்சீர் விருத்தம்லாம் பார்த்தீங்கன்னா, அ ஒரு 4 வரி தான் பாட்டு எழுதணும். நாம் எழுதுகின்ற பாடல் 4 அடிகளை உடையதாகத்தான் இருக்கும். ஆனா, எத்தனை வரியில எழுதுவோம் நம்ம அத? 6 வரியில எழுதுவோம், 8 வரியில எழுதுவோம் அத. நீங்க அரிசீர் விருத்தம்லாம் பார்க்கலாம். அரிசீர், கழிநெடிலடி, ஆசிரிய விருத்தம் என்று சொல்லுவாங்க. அத பார்த்தீங்கன்னா, முன்னாடி ஒரு 3 இருக்கும். அப்புறம் மடக்கி ஒரு 3 போட்டிருப்பாங்க. அதுக்கு பிறகு அடுத்த அடி ஆரம்பமாகி இருக்கும். அதனால இந்த அசைகளையும், சீர்களையும் நம்ப வந்து போடுகின்ற பொழுது, ஒரு அடியில எத்தனை என்று கணக்கிட்டு போட வேண்டி இருக்கிறதோ, அது ஒரு அடி என்று சொல்லப்படும். அந்த சீரை மடக்கி நாம் தனியாக போட்டோம் என்று சொன்னால், அதை என்ன செய்வோம்? வரி என்று சொல்லுவோம்.
அதனால நம்ம அடியை தான் பார்க்கணும் நம்ம. புரியுதா? நம்ம இந்த படிநிலையில பார்த்தோம் பாருங்க, எழுத்து, அசை, சீர், தலை, அடி தான். வரி என்ற ஒன்று வரவே வராது. இந்த அடியை மடக்கி பிரித்து பிரித்து போட்டோம்னு சொன்னா, அது என்ன ஆயிடும்? வரி ஆயிடும். எத்தனை வரியில வேணாலும் எழுதலாம். அது தப்பில்ல. ஆனா, ஒரு அடி என்பது கணக்குடையது. ஒரு அடியில 2 சீர் தான் இருக்க வேண்டும். ஒரு அடியில 3 சீர் தான் இருக்க வேண்டும். இப்ப திருக்குறள்ல முதல் அடியில 4 சீர் இருக்க வேண்டும். 2வது அடியில 3 சீர் தான் இருக்க வேண்டும். அப்ப வெண்பா முழுவதும் எடுத்து பாருங்க. நல வெண்பா இருக்கு, கந்தர் கலி வெண்பா இருக்கு, திருக்குறள் வெண்பா இருக்கு. எல்லாம் பார்த்தீங்கன்னா, கடைசி அடி, 2வது அடி 3 சீராகத்தான் இருக்க வேண்டும். அதனால இந்த அடி என்பதற்கும், வரி என்பதற்கும் வேறுபாடு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம ஒரு பாட்டு எழுதுகிறோம் என்று சொன்னால், ஒரு அடியில 4 சீர்களை அமைக்கிறோம். இப்ப "சின்ன காற்றுக்கு சிறகு முளைத்தது, சின்ன காற்றுக்கு சிறகு முளைத்தது" அப்படின்னு ஒரு வரியில எழுதுறோம்னு வச்சுக்கங்களேன். அப்ப முதல் வரியிலயும், 3வது வரியிலயும் மோனை இருக்கான்னு பார்க்கணும் நம்ப. அந்த அடியினுடைய பாதியில மோனையே இருக்க வேண்டும். மோனைன்னா முதல் எழுத்து. ஒவ்வொரு வரிதோறும் முதல் எழுத்து ஒவ்வொரு அடியிலயும் முதல் எழுத்தாக இந்த நெறைய பேர் அப்படியே எழுதுறாங்க. ஆன்னு ஆரம்பிச்சோம்னா, எல்லா அடிகளும் ஆவிலேயே ஆரம்பிக்கும். அப்புறம் காவுல ஆரம்பிச்சா கான்னு இருக்கும். அது அவ்வளோ சிறப்பு கிடையாது. ஆனா நம்ம நன்றாக இருப்பது போல இருக்கும். பேசுவதற்கு நன்றாக இருக்கும். ஆனால் அது எழுதுவதற்கு உரியதாக இருக்காது. அப்ப ஒவ்வொரு அடியிலயும் எதுகை போட வேண்டும். 2 அடிக்கு ஒரு எதுகை இருக்கும். 3 அடிக்கு ஒரு எதுகை இருக்கும். 4 அடிக்கு ஒரு எதுகை இருக்கும். அப்படிதான் இருக்கணும். மோனை என்பது முதல் எழுத்து என்பது மோனை. அது முதல்ல இருக்கணும். அப்புறம் அந்த 4 சீர் வச்சு எழுதுறேன்னு வச்சுக்கங்களேன், நடு சீர் எது? 3வது சீர் இருக்கு இல்லையா? அதனுடைய முதல் எழுத்தா அது இருக்கணும். அதுபோல நீங்க அமைத்துக் கொள்ள வேண்டும். பாட்டு எழுதுறீங்க இல்லையா? உங்களுடைய பாடலை எடுத்து நீங்களே பாருங்க. ஒரு அடியில முதல் எழுத்து, நடுவுல இருக்கிற சீர்லயும் முதல் எழுத்து ஒண்ணா இருக்கணும். 2 அடிகள்ல அடி எடுத்துக்கிட்டு 2வது எழுத்து ஒண்ணா இருக்கான்னு பார்க்கணும். கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க. முதல்ல கற்கன்னு ஆரம்பிச்சாரு. அடுத்த அடியில நிற்கன்னு சொல்லிருக்காரு. கற்க, நிற்க. அதுபோல தான் இருக்கணும். 2வது எழுத்து ஒவ்வொரு அடியிலயும் ஒன்றாக இருப்பது போல எழுதினா நன்றாக இருக்கும். மோனை எங்க போட வேண்டும்? முதல்லயும், நடுவுலயும் போட்டால் நன்றாக இருக்கும். அதனால எதுக்கு நான் இப்ப இத சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வீட்ல எழுதி பார்க்கலாம். இப்ப இந்த பாடலை. ஆசிரியர் பாக்கக்கூடிய தெரிஞ்சுடுது உங்களுக்கு. நீங்க நெறைய கவிதை எழுதியிருக்கீங்க. உங்களுடைய கவிதை அந்த அமைப்பில இருந்தால், ஆசிரியப்பா என்ற அமைப்பிலே இருப்பதாக நீங்கள் கருதினால், அதை நீங்க பிரிச்சு பாருங்க. இதுல மாச்சீரும், விளச்சீரும் நெறைய இருக்கான்னு பாருங்க. அந்த மாச்சீரும், விளச்சீரும் அதிகமாக இருக்குமாறு நீங்கள் அந்த பாடலை நீங்க எழுதினீங்கன்னு சொன்னா, அது ஆசிரியப்பா. அதனால அந்த ஈரசைச்சீர்கள் ஆசிரியப்பாவுக்கு பயன்படுத்த வேண்டும். மூவசைச்சீர்கள் காய்ச்சீரை வெண்பாவிற்கு பயன்படுத்த வேண்டும். மூவசைச்சீர்ல கனிச்சீரை வஞ்சிப்பாவுக்கு பயன்படுத்த வேண்டும். அப்ப நடுவுல ஒரு பா இருக்கு கலிப்பா. அந்த கலிப்பாவுக்கு தனியா சீர்ன்னு ஒண்ணு இல்ல. இருந்தாலும் அந்த கலித்தொகைன்னு ஒரு நூல் இருக்குல்ல. சங்க நூல்கள்ல கலித்தொகைன்னு ஒண்ணு இருக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த கலிப்பாவா இருக்கும். பார்த்தீங்கன்னா, இந்த 3 அசைச்சீர் தான் இருக்கும். காய்ச்சீர் தான் இருக்கும் பெரும்பாலும். ஆனா, அந்த தலைன்னு நம்ம அடுத்து படிக்க போறோம். அடுத்த வாரம் படிக்கும்பொழுது, அந்த தலையில இந்த 3 அசைச்சீர்கள் வெண்பாவுக்குரிய தலைகளையும் பெற்றிருக்கும். இந்த கலிப்பாவுக்குரிய தலைகளையும் பெற்றிருக்கும். அதனால கலிப்பா எழுத வேண்டும் என்று சொன்னால், அந்த காய்ச்சீரை தான் பயன்படுத்த வேண்டும். ஆனா, அதுக்கெல்லாம் என்ன பேரு? வெண்பா உரிச்சீர் என்று தான் பெயர். அதனால இந்த சீர் அமைப்பை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால், நீங்கள் எந்த பாடலை வேண்டுமானாலும் மரபுப்படி எழுதுவதற்கு உங்களால் முடியும். எனவே, நம்ப ஒரு ஆசிரியப்பா ஒன்றை எழுதி பார்க்கலாம். எடுத்துக்காட்டாக, அ நான் சொன்னேன், "சின்ன காற்றுக்கு சிறகு முளைத்தது." சரியா இருக்கா பாருங்க. "சின்ன காற்றுக்கு சிறகு முளைத்தது." சி வந்திருக்கா முதல் எழுத்து? சரி. அதனால 4 சீர் இருக்கு அந்த அடியில. "சின்ன காற்றுக்கு சிறகு முளைத்தது." நடுவுல சிறகுன்னு இருக்கு. முதல் எழுத்து ஒண்ணா இருக்கா? சின்ன சி வந்திருக்கு. சிறகு சி வந்திருக்கு. "சின்ன காற்றுக்கு சிறகு முளைத்தது.
தென்னங்கீட்டினை தேடி பிடித்தது. சின்ன காற்றுக்கு சிறகு முளைத்தது, தென்னங்கீட்டினை தேடி பிடித்தது. அப்புறம் அடுத்த வரியில பாருங்க, சின்ன இன்னு வந்துச்சு. 2வது அடியில இன்னு வந்திருக்கு பாருங்க. தென்னு. சின்னு, தென்னுன்னு வந்துருக்கு பாருங்க. அது எதுகை. இப்ப 2 அடிக்கு ஒரு எதுகை வைக்க வேண்டும். 1 அடியில மோனை பார்க்க வேண்டும். 1 அடியில மோனை பார்க்க வேண்டும். 2 அடியில எதுகை பார்க்க வேண்டும். சின்ன காற்றுக்கு சிறகு முளைத்தது, தென்னங்கீட்டினை தேடி பிடித்தது. தேவுக்கு வந்திருக்கு பாருங்க. தே. தென்னங்கீட்டினை தேடி பிடித்தது. அடுத்த வரி நீங்க எது வேணாலும் போட்டுக்கலாம். இதே இன்னுல வரணும்னு அவசியம் கிடையாது. 2ஆம் எழுத்து இன்னு வர வேண்டும் என்ற அவசியம் இல்லை. வேற எது வேண்டுமானாலும் போடலாம். 2ஆம் எழுத்தா அமைச்சுக்கலாம். இப்ப பாருங்களேன். கட்டுடல் அழகை காட்டி. கட்டுடல் அழகை காட்டி. கட்டுடல் முதல் எழுத்து கா வந்திருக்கு. நடுவுல காட்டி. 3வது சீராக கா வந்திருக்கு. காட்டி. காவுக்கு கா. மோனை வந்துட்டுது. அடுத்த வரி எழுதும்போது எப்படி எழுதணும்? இட்டு தான் போடணும். கட்டுன்னு வந்ததுனால பட்டு என்று போட வேண்டும். அல்லது தட்டு என்று போட வேண்டும். மட்டு என்று போட வேண்டும். இது மாரி இட்டு தான் வரணும். அல்லது காட்டு என்றோ, மாட்டு என்றோ நெடில போட்டுறக்கூடாது. அதனால அந்த எதுகை வந்து கட்டு, பட்டு என்று போடணும். கட்டுடல் அழகை காட்டி, பட்டன பறந்தது பட்டாம்பூச்சியே. இப்படி ஒரு பாட்டு. இங்க கொஞ்சம் கவனிச்சு கேளுங்களேன். சின்ன காற்றுக்கு சிறகு முளைத்தது. சின்ன ஈரசேச்சீர். நேர், நேர். காற்றுக்கு காற்றுக்கு. காற்றுக்கு 3 வந்துட்டுதே. வரலாமா? இது ஆசிரியப்பாவா இருக்கனால 2 தானே வரணும்னு சொன்னா, நீங்க என்ன செய்யலாம்? நமக்கு ஒரு விதிவிலக்கு எல்லாம் உண்டு. இத கொஞ்சம் பிச்சுக்கலாம் அதுல. சின்ன காற்று. சின்ன கா இற்று போட்டுங்க. சின்ன காற்று. சின்ன காற்றுக்கு ட்ருக்குன்னு மட்டும் 2வது சீரா போட்டுக்கலாம். சின்ன காற்றுக்கு சிறகு முளைத்தது. இப்ப ஈரசையா வந்துரும் எல்லாமே. நடுவுல இதுபோல 3 அசை வருமானால், அதுக்காக நாம அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதில் உள்ள ஒரு சீரை எடுத்து, ஒரு அசையை எடுத்து முன்னோ அல்லது பின்னால் வர வேண்டுமோ, எங்கு நமக்கு தேவைப்படுகிறதோ அங்க போட்டுக்கொள்ளலாம். ஆனால் பொருத்தமாக இருக்க வேண்டும். அதுதான். சின்ன காற்று. ஏன்னுட்டா அத போட்டோன்னே 4 அசையா ஆயிடக்கூடாது. அல்லது அங்க திரும்பவும் 3 அசை வரக்கூடாது. அதுக்கு இங்கேயே 3 அசை இருக்கலாம். 3 அசை இருப்பதனால பெரிய தப்பு கிடையாது. ஆசிரியப்பாவுல. இருந்தாலும் நமக்கு ஈரசையா வர வேண்டும் என்று நம்ம அந்த பாடலை எழுதுகின்ற பொழுது, முயற்சி செய்கின்ற பொழுது, நம்ம ஈரசையாகவே போடலாம். சின்ன காற் அப்ப நேர் நிறை. கூவிளம். சின்ன காற்றுக்கு ட்ருக்கு. நேர், நேர். ட்ருக்கு. சின்ன காற்றுக்கு சிறகு. நிறை நேர். 2. முளைத்தது. முளைத்தது 2. இப்ப 2, 2 அசையாகவே வந்திருக்கிறது. தென்னங் 2. கீட்டினை 2 அசை. தேடி 2 அசை. பிடித்தது 2 அசை. எல்லாம் 2, 2 அசையாவே வந்திருக்கு பாருங்க. கட்டுடல் 2. அழகை 2. காட்டி. கட்டுடல் அழகை காட்டி பட்டணம் பறந்தது பட்டாம்பூச்சி. இது வந்து ஒரு நேரிசை ஆசிரியப்பா அது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆசிரியப்பாவில் நம்ம பாடல் பார்க்கும்போது பார்க்கலாம். அதுல ஈற்று கடைசி அடிக்கும் முதல் அடியில 3 அசை தான் போடணும். அதுக்கு பேரு நேரிசை ஆசிரியப்பா என்று பெயர். அதனால இது இந்த பாட்டுல வந்து நேரிசை ஆசிரியப்பாவாக இருக்கிறது. கட்டுடல் அழகை காட்டி. அதிலும் நடுவுல க, கா வந்திருக்கு. அப்புறம் பட்டென பறந்தது பட்டாம்பூச்சியே. சின்ன காற்றுக்கு சிறகு முளைத்தது. தென்னங்கீட்டினை தேடி பிடித்தது. கட்டுடல் அழகை காட்டி பட்டென பறந்தது பட்டாம்பூச்சியே. இப்படி பார்க்கிறோம். சங்க இலக்கியங்களை பாருங்களேன். நாடாகொன்றோ காடாகொன்றோ அவலாகொன்றோ மிசையாகொன்றோ. நாடாகொன்றோ நாடா கொன்றோ காடா கொன்றோ அவலாகொன்றோ மிசையாகொன்றோ எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே என்று சொல்கிறார். அவ்வழி நல்லை வாழிய நிலனே என்று இந்த 4 வரி தான். எல்லாம் பாருங்க ஈரசையாகவே இருப்பதை நாம் பார்க்கலாம். இந்த சங்கவை, அங்கவை சங்கவைன்னு 2 பேர் பாரி மகளிருடைய இந்த கதையில நீங்க பார்க்கலாம்.
அங்கவை, சங்கவை 2 பேரும் பாரி மகளிர். ஒரு பௌர்ணமி இரவுல அவங்க அப்பா கூட ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அடுத்த பௌர்ணமி வருகின்ற பொழுது அவர்கள் அனாதையாகி விட்டார்கள். அ எதிரிகள் வந்து போரிட்டு அந்த பரம்பு மலை அழித்து அந்த பாரி மன்னனை கொன்று விடுவார்கள். இந்த நிகழ்ச்சி அந்த பெண்கள் பாட்டு பாடியிருக்கிறாங்க பாருங்க. அற்றை திங்கள் புகழ்பெற்ற ஒரு பாட்டு எல்லாம் கேட்டிருப்பீங்க. அற்றை திங்கள் அவ்வன் நிலவில். அற்றை திங்கள் அவ்வன் நிலவில் 4 சீர் இருக்கிறது. எந்தையும் இருந்தோம் எம் குன்றும் பிறர் கொள்ளார். எந்தையும் இருந்தோம் எம் குன்றும் பிறர் கொள்ளார். இன்னைக்கு என்ன ஆயிட்டுது? இற்றை திங்கள் இவ்வன் நிலவில் வெண்டெறி முரசின் வேந்தர் வெண்டெறி முரசின் வேந்தர் எம் குன்றும் கொன்றார் யாம் எந்தையும் இளமே என்று சோகத்தோடு பாடுகின்ற ஒரு பாட்டு. ஒரு புகழ்பெற்ற அந்த பாட்டு. இது வந்து சங்க இலக்கியத்துல நாம பார்க்கிறோம். இப்படி நிறைய பாடல்கள் சங்க இலக்கியம் முழுவதும் பார்த்தீங்கன்னா, மிக மிக சுவையான இந்த ஆசிரிய சீரிலே அமைந்த பாடல்கள் நிறைய இருப்பதை நாம பார்க்கலாம். அதனால இந்த ஆசிரிய உரிச்சீரை பயன்படுத்தி நீங்க ஒரு பாட்டு எழுதி பாருங்களேன். ம். ஆனா இந்த பாட்டு எழுதுகின்ற பொழுது வெண்பாவுக்கு தான் 2 அடி எழுத வேண்டும். ஆசிரிய பாடினா குறைந்தபட்சம் 3 அடி. அதிகபட்சம் எவ்வளவு வேண்டுமானாலும் எழுதலாம். குறைந்தது 3 அடிகள் எழுதப்பட்டிருக்க வேண்டும். இதுதான் ஆசிரியப்பாகக்கூடிய முக்கியமானது. என்ன சீர்களை போட வேண்டும்? மாச்சீரும் விளச்சீரும் மட்டும் வர வேண்டும். வேறு சீர்களை பயன்படுத்தாமல் நீங்கள் ஒரு பாடலை எழுதி நீங்கள் அடுத்த வாரம் எனக்கு காட்டுங்க, பார்க்கலாம். இப்ப ஒரு சில வினாக்களை தருகிறேன். அந்த வினாக்களுக்கு நீங்க விடைய நீங்க கொஞ்சம் பாருங்க. எழுதிக்கிங்க இத மட்டும். நான் சொல்றத எழுதிக்கிங்க. சீர் என்றால் என்ன? சீர் என்றால் என்ன? சீர்னா என்ன? அசைகள் இயைந்து சேர்ந்து வருவது சீர் என்று சொல்லப்படும். சீர்கள் அடுத்த வினா. நான் வினாவும் சொல்றேன், விடையும் அப்புறம் சொல்றேன். சீர்கள் எத்தனை வகைப்படும்? 2. 3. ஈரசைச் சீர்கள் யாவை? 4. மூவசைச் சீர்கள் யாவை? 5. ஆசிரியப்பாவுக்கு உரிய சீர் எது? வெண்பாவுக்கு உரிய சீர் எது? அடுத்து ஆசிரியப்பா ஒன்று எழுதவும். இது வரைக்கும் இந்த வினாக்களுக்கு நீங்க கொஞ்சம் விடை தயார் பண்ணுங்க. இப்ப அந்த வினா சொன்னேன் பாருங்க. சீர் என்றால் என்ன? சீர் என்பது என்னது? அசைகள் சேர்ந்து இயைந்து வருவது சீர்னு சொல்லப்படும். இந்த சீர் எத்தனை வகைப்படும் என்று சொன்னால், சீர்கள் ஈரசைச் சீர்கள் நம்ம பார்த்த வரையில ஓரசைச் சீர், ஈரசைச் சீர்கள், மூவசைச் சீர்கள், நாலசைச் சீர்கள் என்று 4 வகைப்படும் என்று சொன்னா போதும். இ இதுல ஈரசைச் சீர்களும், மூவசைச் சீர்களும் தான் முக்கியமானதுன்னு நாம் பார்த்தோம். ஈரசைச் சீர்கள் என்பவை மாச்சீர், விளச்சீர். மூவசைச் சீர்கள் காய்ச்சீர், கனிச்சீர். ஆசிரியப்பாவுக்கு உரிய சீர் மாச்சீர், விளச்சீர். வெண்பாவுக்கு உரிய சீர் காய்ச்சீர். சரிங்களா? அதனால இந்த வினாக்களுக்கு விடையை நாம தயாரித்துக் கொண்டு அடுத்த வாரத்துல மீண்டும் சந்திப்போம். அதுக்கு முன்பு இந்த இதை மீண்டும் ஒரு முறை நினைவு கூறுவோம். சரிங்களா?
ஈரசீர்கள் என்றால் என்ன? ஈரசீர் என்பது மாச்சீரும் விளச்சீரும் மட்டும்தான் ஈரசீர் சொல்லப்படும். நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா, நிறை நிறை கருவிளம், நேர் நிறை கூவிளம். அப்ப மாச்சீர் 2, விளச்சீர் 2, இந்த 4ம் ஈரசைச்சீர்கள் என்று சொல்லப்படும். காய்ச்சீர் 4, கனிச்சீர் 4. தேமாங்காய், புளிமாங்காய், கருவிளங்காய், கூவிளங்காய். அதுக்குரிய அசை வந்து நேர் 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 தேமாங்காய், நிறை நேர் நேர் புளிமாங்காய், நிறை நிறை நேர் கருவிளங்காய், நேர் நிறை நேர் பூவிளங்காய் என்று பார்த்தோம். கனியில் வந்து 4 ஆச்சு. நேர் நேர் நிறை தே மாங்கனி, நிறை நேர் நிறை புளி மாங்கனி, நிறை 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 கருவிளங்கனி, நேர் நிறை நிறை பூவிளங்கனி. இதை வரை நீங்கள் வந்து பார்த்தாலே தெரியும். அந்த பெயரை மட்டும் நினைவு வைத்துக்கொண்டு அதை பிரித்து பார்த்தாலே உங்களுக்கு நேர் நிறை தெரிந்துவிடும். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் இது மட்டும் நீங்கள் நன்றாக மனதில் பதிய வைத்து கொள்ள வேண்டும். சொன்னால் நம்ம அந்த ஆசிரியப்பாவையும் வெண்பாவையும் நம்மால் எழுத முடியும். ஆசிரியப்பா வெண்பா எழுதுவதற்கு மிக மிக முக்கியமானது. நீங்கள் வந்து இந்த ஒரு திருக்குறளை நான் சென்ற வாரம் கூட நீங்கள் நிறைய பேர் இந்த திருக்குறளை அலகிட்டு வச்சுருந்தீங்க, பார்த்தேன், நல்லா இருந்தது. இதை எழுதுகின்ற பொழுது அலகிடுகின்ற பொழுது நம்ம வந்து நேர் நிறை என்று தானே போட்டோம். இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க, இந்த வாரம் பல திருக்குறளை எடுத்து அல்லது சென்ற வாரம் நீங்கள் பிரித்த திருக்குறளையே மா விளம் என்று அந்த வாய்ப்பாட்டு பெயரை எழுத வேண்டும். இது வாய்ப்பாடின்னு சொல்லுவாங்க. தேமா புளிமா கருவிளம் கூவிளம் எது வந்திருக்கிறது என்பதை நீங்கள் அதில் குறிப்பிட வேண்டும், நீங்கள் பிரித்ததையே. சரிங்களா? இப்படி நீங்கள் பிரித்து நீங்கள் பழகி கொண்டோம் சொன்னால் இந்த ஆசிரிப்பாவையும் வெண்பாவையும் நன்றாக எழுத முடியும். சரி, பார்க்கலாங்களா? ஐயா, இதை சந்தேகம் ஏதாவது இருக்கா? சந்தேகங்கள் ஐயங்கள் தான் கேளுங்க. ஐயம் என்ன கேளுங்க. சந்தேகம் இல்லைங்க ஐயா, தெளிவா சொல்லி கொடுத்தீங்க, இதுல சந்தேகமே இல்லைங்க. தெளிவா இருந்ததுங்களா? ஆமா, சரி, சொல்லுங்கம்மா. இதை நீங்க வந்து அடுத்த வாரம் நம்ம வந்து இந்த பாடலை மட்டும் மறவாமல் அந்த வாய்ப்பாட்டு பேரை எழுதணும். தேமாவா புளிமாவா கருவிளமா கூவிளமா என்று எழுதுங்க. நீங்கள் எழுதிய பாடலையும் அதே போல நீங்க பிரித்து பிரித்து பாருங்க. பிரித்து பார்த்தால் உங்களுக்கு ஒரு தெளிவு வந்துவிடும். மீண்டும் அடுத்த வாரத்தில் அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகலாம். இது மூவசீர் பார்த்தோம். அதுக்கு அடுத்த போல அந்த சீர்கள் சேருகின்ற பொழுது என்னவாகும், தலை உண்டாகும். அந்த தலை என்ன என்பதை நம்ம அடுத்த வகுப்புல நம்ம தெளிவாக பார்க்கலாம். அந்த தலை தெரிஞ்சிட்டதுன்னு சொன்னா நாம வந்து இன்னும் துல்லியமாக அந்த பாடல் இது என்ன பாடலை சேர்ந்தது என்று நம்ம அதை கணக்கிட்டு விடலாம். ஆனா நம்ம பாட்டு எழுதுவதற்கு இது 2மே போதுமானது. இது ஈரசீர் மூவசீர், மாச்சீர் விளச்சீரும் காய்ச்சீரும் கனிச்சீரும். ஆமா, இது நமக்கு நல்ல தரவா இருக்கணும். எந்த சொல்லை எடுத்தாலும் நாம் அதை பார்த்த உடனேயே இது காய்ச்சீரு இது கனிச்சீர் என்று நம்ம சொல்லிவிட வேண்டும். கம்பருடைய அந்த கம்பராமாயணம் முழுவதும் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த விருத்த பாடல இருப்பாரு. காய்ச்சீர் கனிச்சீரில் அவர் என்னென்ன விதமான பாடல் உண்டோ அத்தனையும் அந்த ராமாயணத்தில் அவர் அமைச்சிருப்பார். நான் படிக்க படிக்க சுவையாக இருக்கும் அதை, அந்த பாடலெல்லாம் பார்த்தீங்கன்னா. அதனால இந்த பாட்டுக்காக ஓசைக்காக ஒரு முறை படிக்கிறோம், பொருளுக்காக ஒரு முறை நாம் படிக்கிறோம் என்று சொன்னால் இது கட்டாயமாக இந்த மா எது, விளம் எது, காய் எது, கனி எது என்பதை நம்ம தெரிந்து வைத்து கொண்டிருக்க வேண்டும். சரிங்களா? அதனால மீண்டும் நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். சொல்லுங்க. ஒரே ஒரு சந்தேகம் ஐயா. சொல்லுங்க ஐயா. சொல்லுங்க ஐயா. சொல்லுங்க. வில்வம் இது பண்ணி விளம் வில்வம் ரெண்டுத்தையும் இது பண்ணி விளம் வச்சுக்கிறோமா? அத
ஆமாங்க ஐயா. அதாவது கூவிளம் கூவிளம்னா வில்வ மரத்துக்கு பேர் கூவிளம்னு பேரு. தெரியுது. வில்வம்னு சரியா, நான் நன்றியா. வச்சுக்கல, ஒரு இதுக்காக தான். கூவிளம்னு சொன்னா நம்ம பொருள் தெரியாம இருந்தோம் இது வரைக்கும். விளாம்பழம் இந்த படையலுக்கு நம்ம இடுவோம், அது தெரியும், அது எல்லாருக்கும் தெரியும். இன்னும் 2 விழம் வந்திருக்கு. கரு விளம், கூவிளங்கிறது அந்த பொருள் புரிவதற்காக நான் சொன்னேன் நான் அது. தெரியுதுங்களா? இது வாய்ப்பாடு தான் அது. கருவிளம் நல்லது. சொன்னா சரி. விளாம்பழம், கூவிளம்னா வில்வம்பழம் அது. ம். வேற ஒண்ணும் இல்ல அது. ஐயா பொதுவா சரி. வந்து சண்முகம் ஐயா சொல்லுங்க. சண்முகம் ஐயா சொல்லுங்க. என்னமோ கேட்டீங்களா? ஆசிரியப்பாவுக்கு சீர் எதுங்க ம். ஐயா? என்னங்க ஐயா? மறுமுறை சொல்லுங்க. ஆசிரியப்பாவுக்கு உரிய சீர் மறுமுறை ஆ சொல்லுங்க. ஆ. ஆசிரியப்பா என்பது 2 சீர்களால் எழுதப்பட வேண்டிய பாட்டு. ஆசிரியப்பா என்பது 2 சீர்கள். ஒன்று மாச்சீர், இன்னொன்னு விளச்சீர். இதுதான் வரணும். மாச்சீர் என்பது 2 முறை. என்ன? தேமா, புளிமா. நான் சொன்னேன் பாரு, அந்த மரத்த நெனப்பு வச்சுக்கங்க. அந்த காட்சி வச்சுக்கிட்டீங்கன்னா நெனப்பு வரும். 2 மாமரம், 2 விளாமரம். இனிப்பானது தேமா மரம், புளிப்பானது புளிமா. தேமா, புளிமா சரி. 2, விளத்துல 2 கருவிளம், கூவிளம். இது பிரிச்சீங்கன்னா, நேர் நேர் வரும். தேமா. நிறை ஆமா. நேர் வந்ததுன்னா புளிமா. ம். நிறை நிறை வந்ததுன்னா கருவிளம். நேர் நிறை வந்ததுன்னா இப்ப நமக்கு நேர் நிறை நம்மளால நல்லா தெரிஞ்சுட்டுது. நீங்க அழகா பிரிச்சிருந்தீங்க பார்த்தேன்னா, அதுல. அந்த நேர் நிறைய நாம எப்படி சேர்த்து இருக்கிறோமோ, அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க. வேற ஒண்ணும் இல்ல இதுல. நேர் நேர் வந்து அதுக்கு மான்னு சொல்லணும். ஏன் கேட்டீங்கன்னா, அடுத்து தலை பார்க்கும் பொழுது மாமுன் நேர், மாமுன் நிறைன்னு சொல்லுவாங்க. நமக்கு மாவே தெரியலன்னு சொன்னா, நம்ம வந்து அதை கண்டுபிடிக்க அடுத்த கஷ்டமா இருக்கும். படிநிலைக்கு அடுத்த படிநிலைக்கு போக முடியாது. போட முடியாது. அதனால தான் இந்த பேரை நாம வந்து நினைவில் கொள்ள வேண்டும். இது ஒண்ணும் இது இல்ல. அதுக்காக தான் அந்த மான்னா என்ன? விளம்னா என்னங்கிறதுக்கு அவங்க அந்த காட்சிப்படுத்துனோம்னா, நம்ம மனசுல நிற்கிறதுக்காக வேண்டி அந்த மரத்தினுடைய பெயர சொன்னேன் நான். இவங்க வந்து இந்த சரி. அடையாளத்துக்காக தான் வச்சிருக்கிறாங்க. மா என்பதும், விளம் என்பதும் அந்த சொல்லை நினைவு கூறுவதற்காக வச்சிருக்கும்போது, நம்ம என்ன செய்யலாம்? மறந்து போனா கூட திடீர்னு தேமாவா? அப்ப நேர், நேர் தேமா. அந்த தேமா பிரிச்சாலே தெரிஞ்சிரும் நமக்கு. கருவிளமா? கரு விளம். நிறை, நிறை. நிறை, நிறை கருவிளம் அப்படின்னு சொல்லிடலாம். அப்ப விளமும் நேர் வந்தால் என்ன? விளமுன் நிறை வந்தால் என்ன? விளமுன் நேர் வந்தால் என்ன? என்று நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அடுத்த வகுப்புல. அதுக்காகத்தான் சரிங்க. அந்த 2 அசை என்றால் என்ன? 3 அசை என்றால் என்பதை மட்டும் நம்ம கொஞ்சம் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கவிதை எழுதுபவர்களுக்கு மாச்சீர்னா என்ன? விளச்சீர்னா என்ன? காய்ச்சீர்னா என்ன? கனிச்சீர் என்றால் என்ன? என்ற அமைப்பை நாம உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அதனால நீங்க இந்த 1 வாரம் மட்டும் நீங்க கொஞ்சம் தெளிவா பார்த்துருங்க. பார்த்துட்டீங்கன்னா, அடுத்த வாரம் நம்ப தலை பார்க்கின்ற பொழுது, வேற எதுவும் சொல்ல மாட்டாங்க. தலைக்கு நம்ம இலக்கணம் புத்தகத்தில படிச்சாலும் சரி, எப்படி படித்தாலும் மாமுன் நேர் வந்தால் என்ன? காய்முன் நேர் வந்தால் என்ன? கனிமுன் நேர் வந்தால் என்ன? என்று தான் பார்ப்போம். அதனால இந்த மாச்சீர்னா என்ன? கனிச்சீர்னா என்ன? காய்ச்சீர்னா என்பதை பார்க்க வேண்டும். அதனால 2 அசைச்சீர்கள்ல வந்து மாச்சீரும், விளச்சீரும். 3 அசைச்சீர்ல காய்ச்சீரும், கனிச்சீரும். இதை மனசுல வச்சுக்கிட்டு, நீங்க இதை மட்டும் கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்கள். புரிந்து கொண்டு அடுத்த வாரத்துல நாம வந்து தலைகளை பற்றி பார்க்கலாம். புரியுதுங்களா? இப்ப வந்து இந்த சென்ற வாரம் பார்த்தோம் பாருங்க. இந்த ஒரு குறளை எழுதி அசை பிரித்து காட்ட சொன்னப்ப, நீங்க எல்லாருமே காட்டியிருந்தீங்க. பார்த்தேன் நான். நல்லா இருந்தது. இந்த அ நேரசை என்றால் என்ன? நிறையசை என்றால் என்ன? எப்படி நினைவு கொள்வது? நேரசைன்னா தனி ஒலி. நிறையசைன்னா 2 எழுத்து சேர்ந்த இணை ஒலி. அத மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆமா. 2 எழுத்து சேர்ந்து வந்ததுன்னா நிறை. தனி எழுத்தா வந்ததுன்னா நேர். அதை வைத்துக்கொண்டு இந்த வாய்ப்பாட்டை மனதிலே பதித்துக் கொண்டோம் என்று சொன்னால், அடுத்து எந்த பாடலை எழுத வேண்டும் என்று சொன்னாலும், அதுக்குரிய தலைகளை நாம அடுத்த வாரம் பார்க்கலாம். சரிங்களா? வேற மிக்க ஏதாவது நன்றி ஐயம்னா ஐயா. சொல்லுங்க ஐயா. மிக்க நன்றிங்க ஐயா. நன்றி, நன்றிங்க ஐயா. சிறப்பு. அருமையான ஒரு வகுப்பாக இருந்தது. வழக்கமாக ஓர்சி சீர் என்று சொல்லி நேர், நிறை என்று சொல்லி கொடுத்துவிட்டு, பிறகு ஈரசை சீர் நேர், நேர், நிறை, நேர், நிறை, நிறை, நேர், நிறை என்று சொல்லிவிட்டு உடனே வாய்ப்பாட்டுக்கு வந்து விடுவாங்க. நேர், நிறை, இல்ல நேர், நேர், தேமா, நிறை, நேர், புளிமா என்று அப்படி இல்லாம ஒரு வேற ஒரு முறையில ஒரு 4 மரங்கள் இருந்ததுன்னு தொடங்கி
அதை வந்து தேமா புளிமான்னு சொல்லி அதுல ஒரு மரம் வந்து 2 மாமரம் இருந்து 2 விழா மரம் இருந்து ஒரு மரத்துல இனிப்பான காய் இதை தேமா, புளிப்பான காய் இருந்தது புளிமா. அதே மாதிரி 2 விளமரம் இருந்தது, ஒண்ணு கருவிலம் ஒண்ணு பூவிலம் சொல்லி இந்த வாய்ப்பாடை கொண்டு போய் அந்த நேர் நேர் நிறை நேருக்கு பொருத்தின முறை வந்து கொஞ்சம் மாறுபட்டுதா இருந்தது. வழக்கமா வந்து யாப்பிலக்கண வகுப்புல அப்படி சொல்ல மாட்டாங்க. நேர் நேர் நிறை நேர் அதுக்கு போய் வாய்ப்பாடு சொல்லுவாங்க. இந்த வாய்ப்பாடு சொல்ற போது என்ன குழப்பம்னா, இது ஏன் இந்த வாய்ப்பாடு சொல்றாங்கன்றது முதல்ல புரியாது. ஆக்சுவலா வாய்ப்பாடு என்பது எதுக்கு தேவை, பின்னாடி தலை பிரிக்கிறதுக்கு தான் தேவை. அது இந்த வாய்ப்பாடு சொல்லிட்டு இந்த வாய்ப்பாடை பிரிச்சு பார்த்தாலே அது நேர் நேர் நிறை நேர் வந்துரும்ன்ற முறை வந்து ரொம்ப எனக்கே கூட கொஞ்சம் புதுசா, எனக்கு கூட இப்படி சொல்லி தரல. எனக்கு கூட இது புதுசா தான் இருந்தது அந்த முறை, நல்லா இருந்தது அந்த முறை. அதே மாதிரி 4 ஈரசைச்சீர்கள் 4ன்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்தபடியா இந்த 4 ஈரசைச்சீர்களை எதுகை மோனைய பயன்படுத்தி 4 சீர்களாக எழுதினாலே ஆசிரியப்பா வந்துடும் அப்படின்னு சொல்லி, அது உண்மை நடைமுறை அப்படிதான். இன்னும் கொஞ்சம் அதுக்கு கொஞ்சம் ஆசிரியப்பாவுக்கான சில இலக்கணங்கள் இருக்குது. அந்த ஆசிரியப்பா வர்ற போது அதை இன்னும் கொஞ்சம் கூடுதலா சொல்லி தருவார். ஆனா எளிமையா சொல்லிட்டாரு, எளிமையான சொல்லிட்டாரு. இந்த 4 ஈரசிச்சைகளை கொண்டு எழுதினாலே போதும் அப்படின்னு சொன்னால உண்மைதான், அப்படிதான். கடைசியில முடிகிற போது ஏகாத்துல முடியணும். ஈட்டடிக்கு முந்தனடி 3 ஆசைகளை கொண்டு சீர்களை கொண்டிருக்கும் அப்படின்றது அது வரும்போது வரும். ஆனா ரொம்ப அருமையாக மிக எளிமையாக ஒரு ஈரசைச்சீர் அதுக்கடுத்து மூவசைச்சீர் வருகிற போதே உங்களை வந்து ஆசிரியப்பா எழுதுவதற்கு வழிகாட்டி விட்டுட்டார். ஆசிரியப்பாவுக்கு இதுவரை நான் கூட வந்து அது இயற்சீர் வெண்டலை பொருந்தி வரணும் அப்படிதான் படிச்சிருக்கோம், அப்படிதான் பார்த்துருக்கோம், அப்படிதான் சொல்லி கொடுப்பாங்க. நீ இந்த 4 சீர் போட்டினாலே அது வந்துடும், அவ்வளவுதான். அது எளிமையாக லாபகமாக, இதைத்தான் நான் முதல்ல சொன்னேன், சரளமாக கவிதை எழுதுவதற்கான வகுப்பு தடுத்தது. மரற்ற வகுப்போ யாப்பிலக்கணம் சொல்லி மிரட்டுறதோ இல்லை எனக்கு இதெல்லாம் தெரியும் அப்படின்னு காட்டுறதோ இந்த வகுப்புடைய நோக்கம் இல்லைன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அது சிறப்பாகவே அருமையா சொல்லி கொடுத்தார். மிக்க நன்றி ஐயா. வேற யாராவது கருத்துக்கள் தான் சொல்லலாம். இன்னும் சிறப்பா நடக்கும்போது கருத்துக்கள் நிறைய கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லையா? மிகச்சிறப்பா இருந்தது. 2வது 3வது வகுப்புல தமிழுடைய மிக முக்கியமான பாவகையான ஆசிரியர் பாவை எழுதலாம்னு சொல்றதுக்கு பாருங்க, அது அது ரொம்ப எழுதிலேயே உங்களை கவிஞராக்கி விடுவது என்பது மிகவும் நுட்பமான ஒரு செய்தி. எல்லாம் எழுதிக்கிட்டு இருக்கவங்க தான், எழுதிக்கிட்டு இருக்கவங்க கொஞ்சம் மட்டும் லேசாக தெரிந்து கொண்டு எழுதினாலே போதும், பாடல் வந்துடும். அது மட்டும் இல்லாம ரொம்ப கடினப்பட்டு இந்த சீர்களை தேடி தேடி பிடிச்சி போட்டுக்கிட்டு அதெல்லாம் தேவையில்லை. இயல்பாக ஆசிரியர் பண்பு இயல்பாக பேசுகிற மாதிரி தான் இருக்கும். அது அந்த காலத்துக்கு பேசணும்னா ஆசிரியப்பாவா இருக்கும்னு நினைக்கிறேன், ஆசிரியப்பா வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். அந்த காலத்துல பேசின முறையே அப்படிதான் இருந்திருக்கும் நினைக்கிறேன். நம்முடைய முன்னோர்கள் பேசியதே ஆசிரியப்பாவோட தான் பேசியிருப்பாங்க நினைக்கிறேன். அந்த மாதிரிதான் அந்த இருக்கும், எல்லா ஈரசி சொற்களா இருக்கும். சாதாரணமா இங்க வா, கொண்டு வா, சாப்பிட்டியா அப்படிலாம் கேட்கிற மாதிரி தான் அது இருக்கும் அந்த அந்த ஆசிரியப்பாவனுடைய சண்டையே. சிறப்பையா, மிக்க நன்றி. சரியா சொல்லலாம். ஏன்னா அடுத்த வாரம் வந்து அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில்களை எழுதி போடுங்க. நீங்க அதை எழுதிக்கங்க. எழுதுன வந்து தட்டச்சு பண்ணி போட்டீங்கன்னா தான் உங்களுக்கே அது வந்து என்றென்றைக்கும் நினைவில் நிற்கும். அதே மாதிரி இந்த எழுத்து, அசை அசை பிரித்தல், அதுக்கு பிறகு அதுக்கு சீர் எழுதுதல், அதுக்கப்புறம் அதுக்கு வந்து வாய்ப்பாடு எழுதுதல், இதை வந்து ஏற்கனவே நேர் நேர் போட்டு கீழே 1 1 போட்டிருக்கீங்கல்ல, அந்த மாதிரி இனிமேல் வந்து அது தேமா அல்லது புளிமா அல்லது கருவிலம் பூவிலம் அது என்ன வருதோ, தேமாங்காய் புளிமாங்காய் கருவிலங்காய் பூவிலங்காய் அதை போட்டு அதை எழுதி அல்லது தட்டச்சு பண்ணி பதிவிடுங்க. சென்ற வாரம் சிறப்பாக பண்ணியிருந்தீங்க. பண்ணிட்டு அதோட ஆளுக்கு ஒரு 4 வரியில இல்லை 3 வரியில இல்லை ஒரு 5 6 வரியில ஒரு ஆசிரியப்பாவை எழுதி போடுங்க. ஐயா, ஆசிரியப்பாவுக்கு ஏதாவது தலைப்பு கொடுக்குறீங்களா?
ஆ? முதல்ல வணக்கம் உங்க ஐயா. தலைப்பெல்லாம் சொல்லுங்க. நீங்க எழுதுங்கம்மா. நீங்க என்னம்மா நீங்களே எழுதுங்கம்மா. தலைப்பு என்னம்மா இருக்கிறது? நீங்களே சரிங்க எழுதுங்க. ஐயா. உங்களுக்கு என்ன தோணுதோ ஒரு 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 செய்தியை பற்றி ஒரு விடயத்தை பற்றி நீங்க வந்து ஆசிரியப்பாவாக எழுதி கொடுங்க. ஒரு அடிக்கு சரிங்க ஐயா. 4 எழுத்துக்கள், அந்த மாதிரி ஒரு 4 அடிகள் எழுதுங்க. அந்த எதுகை மோனை வரா மாதிரி வச்சுக்கிட்டு ஈர சிச்சீர்களை மட்டுமே பயன்படுத்து. ஐயா ஏன் வணக்கம் ஐயா. சொல்லுங்க. நித்யாதேவி. சொல்லுங்கம்மா. சொல்லுங்க. இதுல அயற்சொற்கள் அப்படின்றத சொல்றாங்க. அது பயன்படுத்துறது தவிர்க்கணும் நம்மளுடைய மரபுல அப்படின்றது ஒரு ஐயப்பாடு தான். இப்ப நீங்க சொன்னதுக்காக ஒரு சிறிய முயற்சியாக தான் ஒரு பாடல் எழுதினேன். அதுல எனக்கு என்னமோ அற்புதம் அப்படின்றது அயற்சொற்கள் போல தோன்றுகிறது. அணிகள் பலவாம் அற்புதம் கற்பது, பிணிகள் அகலும் படிப்பது முன்பே, சட்டென நினைவில் சொல்ல கட்டுடல் அமைய கணிதம் கற்போம் அப்படின்னு அமைத்தேன். ஆனா அற்புதம் அப்படின்றது இந்த பாடலை பார்த்து சொன்னாலும் கூட அற்புதம் என்பது தமிழ் சொல்லா அயல் சொல்லா என்ற ஐயப்பாட்டில் ஆசானிடம் கேட்கின்றேன். நித்யாதேவி, மதுரையிலிருந்து, கணித ஆசிரியை, முதுகலை. நீங்க எழுதுறது நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கு. இது இப்போ நீங்க தொடக்கத்துல எழுத ஆரம்பிச்சிருக்கிறதுனால, நீங்கள் வந்து அயல் சொற்கள் அத பத்திலாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல இப்ப. தெரியுங்களா? கொஞ்சம் நல்லா பழகிய பிறகு, நாம் போடுகின்ற சொற்கள் அ தூய தமிழ் சொற்களாக இருப்பதாக பார்த்துக் கொள்ளலாம். தெரியுதுங்களா? முதல்ல எழுதுகின்ற நன்றி பொழுது ஐயா. நம்ம சொல்ல தேடிக்கிட்டு இருக்கக்கூடாது. தெரியுதா? முதல் எழுத்து மோனை என்று சொல்லுவோம். அத வந்து ஒரு அடியில முதல்ல ஆவல ஆரம்பிச்சீங்கன்னா, நடுவுல இருக்கிற சீர்லயும் ஆவல ஆரம்பிக்கிற சொல்ல போடுங்க அவ்வளோதான். அது தெரியுதான்னு பார்த்துக்கிட்டு, நம்ம பிறகு என்ன சொல்ல போடுறோங்கிறத நம்ம கவனிச்சுக்கலாம். இப்ப ஆரம்பத்திலே நீங்க வந்து சொல்ல தேடிட்டு இருக்கக்கூடாது. நம்ம கவிதை எழுதுகின்ற பொழுது, நம்ம தெரிந்த சொற்களை நாம் பயன்படுத்த வேண்டும். அதன் பிறகு நம்ம வந்து அயல் சொற்களை நம்ம அகற்றிவிட்டு, தமிழ் சொற்களை போடுவதற்கு முயற்சிக்கலாம். அப்ப அங்க அற்புதம் என்பதற்கு ஏற்ப ஆவல வரக்கூடிய ஒரு சொல்லு உடனே எழுதிருக்கீங்க இந்த பாட்டு. நல்லா இருக்கு. ஆனா, அந்த அற்புதத்துக்கு பதிலா வேற ஒரு சொல்ல போட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், அது வந்து உங்களுக்கு அமையாது. உடனே எழுத முடியாது. அதனால நீங்க இதுக்காக கவலைப்பட வேண்டாம். அற்புதம் என்பது தமிழ்ச்சொல் அல்ல தான். அற்புதம் என்பது தமிழ்ச்சொல் அல்ல. இருந்தாலும் நன்றி நீங்க ஐயா. ஆவல் வர வேண்டும் என்பதற்காக நீங்க போட்டிருக்கிறது நல்லது. சரிங்களா? சரி. நன்றி ஐயா. வர முயற்சிக்கிறேன். நன்றி, நன்றிம்மா. அம்மா சொல்லுங்க. ஆசிரியப்பா இலக்கணத்தை எழுத்து வடிவிலையும் தந்துருங்க. ஏதாவது ஒரு தலைப்புல நாங்க முயற்சி செய்தோம். ஒரு தலைப்பு சென்ற கொடுக்க வருட விடுறீங்களா? பருவத்திற்கு இல்ல அது தலைப்புன்னு இல்ல. ஏதாவது ஒரு தலைப்புல இது பண்றோம். ஆசிரியப்பாவின் இலக்கணத்தை எழுத்து வடிவில் குழுவில் பகிருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். சென்ற விட வகுப்புக்கு சீரை வாய்ப்பாடுன்னு எழுதி அனுப்புகிறோம். நன்றி ஐயா. ஆமா. இப்ப வந்து ஆசிரியப்பா எழுத வேண்டிய அவசியமே இல்ல இப்ப. இப்ப நம்ம பாவ பத்தி நான் கற்றுக்கொள்ளவில்லை. சீர்களைத்தான் நாம் பார்க்கிறோம். அந்த சீர வந்து எப்படி அமைப்பது என்பதற்காகத்தான் சொல்றேன். ஒரு ஆசிரியப்பா எழுதணும், வெண்பா எழுத வேண்டும் என்று உங்களை யாரும் கட்டாயப்படுத்தவே இல்ல. எழுதி முயற்சி பண்ணுங்க. தெரியுதுங்களா? தப்பா கூட இருக்கலாம். அதனால இப்ப ஆசிரியப்பாவினுடைய இலக்கணத்தை இப்பொழுது நாம் குழப்பிக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. கற்றுக்கொள்ளுகின்ற பொழுது, இப்ப 7 படிநிலை சொன்னேன் இல்லையா? தலை, இப்ப இன்னைக்கு சீர் பார்த்துட்டோம். அடுத்த வகுப்புல தலை பார்க்க போறோம். அப்புறம் அடி பார்ப்போம். அப்புறம் தொடை என்ற ஒரு அமைப்பை பார்ப்போம். அதுக்கு பிறகுதான் நம்ம பாடல் எழுதுவதற்கு முழுமையா ஆரம்பிக்கிறோம். இப்ப எதுக்கு நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் எழுதுகின்ற பொழுது இந்த அமைப்பு இருக்கா என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதுல என்ன சீர் போடுகிறோம்? ஈரசை சீர்ன்னு சொன்னா, அது மாச்சீரா? பிழைச்சீரா? அவங்க அற்புதம் சொன்னாங்க. புதம் என்று ஈரசீர் போட்டிருக்கிறாங்க. அதான் நமக்கு தேவை. அது நேர் நிறை விளம் என்ற அமைப்பில் இருக்கிறது. சரியாக நம்ம அமைந்திருக்கிறது என்பதுதான் இப்ப நமக்கு தேவை. அதனால இப்ப ஆசிரியப்பாவினுடைய இலக்கணத்தை எழுதி அதுக்காக நீங்க குழப்பிக் கொண்டு இருக்க வேண்டாம். ஆசிரியப்பாவில பல வகை இருக்கு. பல விதங்கள் எழுதலாம். அதெல்லாம் இந்த பாடல் என்ற இதை பருகின்ற பொழுது நம்ம ஆசிரியப்பாவை பற்றி தெளிவா தெரிஞ்சுக்கலாம். இப்ப எளிமையான பாட்டு, எளிமையான சீர்கள்,
அதை வைத்து எழுதுவதற்கு எப்படி என்பதற்கு சொன்னானா. தெரியுதுங்களா? அதனால நீங்க பாட்டை பத்தி கவலைப்படாதீங்க. ஒரு அடியில 4 சீர்கள் இருக்க வேண்டும். அது தேமா, புளிமா, கரிவளம், குவிவளம் என்ற சீர்களாக போட வேண்டும். அதுக்காக தான் சொன்னேன் நான். வேற ஒண்ணும் இல்ல. அதனால அப்படி எழுதுங்க. எந்த சிந்தனை உங்களுக்கு தோன்றுகிறதோ, அந்த பொருள நீங்க பாடுங்க. அந்த எழுதுங்க. அது தவறு இல்ல. ஆனா எது இருக்கணும்? மாச்சீரும், விளச்சீரும் மட்டும் தான் அந்த பாடல்ல அமைந்திருக்க வேண்டும். அது எப்படி எழுதணுங்கிறத ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன் நான். முதல்ல மோனை போடுங்க, நடுவுல மோனை போடுங்க. 2 அடிக்கு ஒரு எதுக போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். தெரியுதுங்களா? அதை பின்பற்றுங்கள். நம்ம ஆசிரியப்பாவினுடைய இலக்கணத்தை நம்ம இன்னும் ஒரு 2 வாரம் கழித்து படிக்கலாம். நன்றி ஐயா. சரிம்மா. நன்றி. ஐயா வேற ஏதாவது சந்தேகம்டா? சொல்லுங்க. ஐயா இருந்தா கேளுங்க. ஜோதி அம்மா ஐயமே கேட்கல. அரங்கநாயகம்மா நீங்க சொல்லு. எழுதும் போது தாங்க ஐயமெல்லாம் வரும். அப்படியா? அரங்கநாயகம்மா நீங்க சொல்லுங்க. ஒண்ணும் இல்லையா, தெளிவா இருக்கு ஐயா, தெளிவா சொல்லி கொடுத்தாரு. நன்றி ஐயா. நன்றிம்மா. நன்றி. சொல்லுங்க அருணாதேவி அம்மா. நீங்க மரபிலக்கணத்துல படிச்சிருக்கீங்களா? ஆன் பண்ணிக்கங்க. ஐயா மரபிலக்கணம் எப்போ படிச்சது. ஒரு 30 வருஷம் ஆயிருக்கும். இப்ப திருப்பி அதை கொண்டு மனசுல நிக்க வைக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஐயா ரொம்ப விளக்கமா ரொம்ப அழகா சொல்லி கொடுத்தாங்க. உங்களுக்கு வயசு 28 தான் இருக்கும் போது 30 வருஷம் ஆகுதுன்றீங்க படிச்சு. 52. அதுதான் ஐயா படிச்சது தேமா, புளிமா, கருவிலம், கூவிலம் ஞாபகம் இருக்கு. ஆனா அது எந்த வாய்ப்பாட்டு முறையில படிச்சோங்கிறது கொஞ்சம் ஞாபகம் இல்ல. அந்த வார்த்தையெல்லாம் ஞாபகம் இருந்துச்சு. இப்ப திருப்பி படிக்கவும் ஞாபகம் வந்துருச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி ஐயா முதல் வகுப்புல சொன்ன விக்கா உக்கா பாடல், ஒட்டக்கூத்தரோட பாடல், அத கண்டுபிடிச்சு அத படிச்சு பழகிக்கிட்டேன். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த பாடல். அதுக்கப்புறமா ஒட்டக்கூத்தர் எழுதின பாடலுக்கு எதிர்பாடலா புகழேந்தி ரொம்ப அழகா பாடியிருந்தாரு. அந்த பாட்டையும் பார்த்து ஒரு வரி 2 வரிய பிரிச்சு எழுதவும் கத்துக்கிட்டேன். உன்னோட இணைவா அடுத்தடுத்த பாடல்களை தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப நல்லா இருக்கு. இந்த இலக்கண வகுப்பு இன்னும் அதிகமா தமிழ்ல இருக்கிற பாடல்கள்லயும் தேடி எடுக்கிறதுக்கு ரொம்ப உதவுனுச்சு ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி. ஒட்டக்கூத்தர் பாடல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாவுக்கு போயிட்டா பல நூறு பா வகைகள் இருக்கு. எல்லாம் கட்டு முடிப்பதற்கு ஆண்டு கணக்கில் ஆகும். ஆமாங்க ஐயா. உன்னோட தொடர்ச்சியா ஒண்ணு கத்துக்கிட்டே வந்தோம்னா இன்னும் நிறைய கத்துக்கிறதுக்கு இருக்குங்கிறது புரிஞ்சுது. இப்போ ராஜலட்சுமி அம்மாவுடைய அந்த வேல்பாரி பார்த்ததுக்கு அப்புறம் வேல்பாரியோட கதை படிக்கணும்னு தோணுச்சு. இப்ப ஐயா ஒவ்வொரு உதாரண பாட்டுக்கும் ஒண்ணு. இப்போ அது ஒட்டக்கூத்தர், அதுக்கப்புறம் புகழேந்தி, இப்ப அடுத்தது இன்னைக்கு சங்க இலக்கியத்துல ஒரு சில பாடல்கள் சொல்லியிருக்காங்க. பாரதிதாசனார்தும் சொல்லியிருக்காங்க. ஒரு தடவை அதை என்ன ஏதுன்னு பார்த்தோம்னா இன்னும் அதுல இருந்து நிறைய பாடல் கத்துக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்குது. இந்த யாப்பு இலக்கணம் மூலமா இன்னும் அதிகமா இந்த நிலைமைக்கு தமிழோட ஒரு ஆழ்ந்த ஒரு இதுக்கு போக வேண்டிய நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்குங்க ஐயா.
சிறப்புங்கம்மா, சிறப்பு. சரிங்க ஐயா, இந்த வகுப்பு இன்று இதோட முடிச்சிடலாம் இல்லைங்களா? சொல்லலாம். ஆமா, நீங்க யாராவது ஏதாவது கேட்கறதுனா கேளுங்க, இல்லைன்னா ஐயா வெளியேறிடுவாங்க. சரி, அடுத்து வந்து செயற்குழு உறுப்பினர்கள் மட்டும் 4 மணிக்கு உங்களுக்கு செயற்குழு கூட்டம் கூட வந்து கலந்துக்கணும். சரிங்களா? நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. சித்ராமா தொலைபேசி தொடர்பு கொள்ளுங்க. சித்ராமா தொடர்பு கொள்ளுங்க. அப்புறம் எல்எல்சியம்மா தொடர்பு கொள்ளுங்க. சுந்தர் சாமிநாதன், ஜோதி அம்மா எல்லாம் தொடர்பு கொள்ளுங்க. சரிங்க அமிர்தம்மா இது எடுத்துக்கிட்டீங்களா? யார் வந்தாங்கன்னு குறிப்பு எடுத்துக்கிட்டீங்களா? ஐயா போட்டுட்டேங்க ஐயா, குரூப்லயும் போட்டேங்க ஐயா, இங்க இதுலயும் பதிவு பண்ணிட்டேங்க ஐயா. ஆயிஷாம்மா தொலைபேசி தொடர்பு கொள்ளுங்க. சரிங்க ஐயா, நிறைவு செஞ்சிடலாமா? நிறைவு செய்யலாம். 2 குத்துறேன். 2 குத்துட்டுங்களா எல்லாருக்கும்? கொடுத்துருங்க நன்றிங்க ஐயா.